ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், உங்களுக்கு இந்த தலைமுறை உரிமை, அது பயாலஜி செக்ஷன் என்ன, உயிரியல் பகுதி. இவ்வளோ காலமும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தானே பார்த்துறாங்க. ரைட். உயிரியலையும் பார்ப்போம் என்னட்டு. உங்களோட 10ஆம் ஆண்டுல கடைசியா பார்த்தீங்கன்னா 20வது பாடம் இதுதான். உங்களோட பாட்டு புத்தகத்துல கடைசியா இருக்கும் தலைமுறை உரிமை என்ற ஒரு பாடம். சரியா? பயாலஜிலேயே கஷ்டம்னு சொல்லி கேட்டா நீங்கள் ஓட் பண்றதா இருக்கலாம், அப்படி சொல்றதா இருக்கலாம், இந்த படத்தை தான் சொல்லுவீங்க. விளங்குதா? அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது ஏனென்றா அதில் இருக்கிற வசனங்கள், அந்த மொழி நடைகள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் பிள்ளைகள். அது வாய்க்குள்ள அந்த பேர்கள் வந்து வாய்க்குள்ள முதல் வராது. வந்தாலும் அந்த பேர்களுக்கு அர்த்தங்கள் என்னன்னு தெரியாது. அது சொல்லணும். இப்போ கெமிஸ்ட்ரியில 7ஆம் பாடம் இருக்குதானே, 10ஆம் ஆண்டுல 7ஆம் பாடம் சாரண திணிவு, சாமூல குடுத்திணிவு, மூலர் திணிவு, மூல திணிவு பார்ப்போம்ல. ரைட். அதுவும் உங்களுக்கு அந்த பேர்களை பார்க்க ஒரு பயங்கரமா இருக்கும், புதுசா இருக்கும். இப்போ அதில் விளங்கிட்டுன்னா என்ன அர்த்தம் விளங்கிட்டா விஷயம் விளங்கும். அதே மாதிரி தான் இங்கே. சரியா? பேப்பரை கொண்டும் இல்லை. சரியா? இப்போ இது ரிவிஷன், இப்போ இது கிட்டத்தட்ட தியரி கிளாஸ் மாதிரி தான் போகும் பிள்ளைகள். சரிதானே? நான் சொல்லி இப்போ நீங்கள் எழுதி எல்லாம் படியே தான் கொண்டு போகிறது. ஓகே, இந்த படம் நான் எழுதி தான் கொண்டு போகிறேன், நான் நோட்ஸ் எல்லாம் அனுப்புறது இல்லை. சரியா? ஏன்னா இது நீங்கள் ஒன்று சொல்ல சொல்ல எழுதி ஒவ்வொரு அர்த்தங்களா விளங்கி கொள்ள வேணும். விளங்கிட்டா தான் இந்த பாடத்தை ஈஸியாக எடுக்கலாம். இதில் வர கேள்வியில் செய்யணும்டா அந்த கேள்வியில் வர்ற மொழி நடைகள், தோற்றமைப்புன்னு சொல்லுவான், எதிர்வுன்னு சொல்லுவான், ஆட்சி ஆணைகள் சொல்லுவான், பின்னடைவு ஆணைகள் சொல்லுவான். விளங்குதா? ஒத்த எதிர்ச்சோடி என்றுவான், ஒவ்வாத எதிர்ச்சோடி என்றுவான், ஆட்சியானது இது, பின்னடைவானது, இப்படியான வசனங்களா அதை பாவிக்கப்படும். அப்ப பிள்ளை தெரியணும் ஆட்சியானதுண்டா என்ன, பின்னடைவானண்டா என்ன, தோற்றமைப்பு விதத்தை சொல்லுவான், தோற்றமைப்புண்டா என்ன, பிறப்புரிமை எப்பண்டா என்ன. வணங்குதா? இதான் இந்த வசனங்கள்லாம் கேள்வியில வருது. அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த உரல் பொருள் இயல்பு வாயில வருது. உரல், உரல் இல்ல, உரல் பொருள் இயல்பு. உரல் பொருள் இயல். சரியா? உரல் பொருள் இயல்பு. ஓகே ரைட். அப்படி அந்த வசனங்களுக்கு அர்த்தங்கள் என்ன என்று விளங்கிட்டா இந்த படம் ஈஸியா இருந்தா. அந்த அர்த்தங்கள் தெரியாது, அப்படித்தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்க முடியும். சரியா? இன்றைக்கு 2 மணி 10 போகும் பிள்ளைகள். இன்றைக்கு ஃபுல்லாக முடிவு சொல்லல, எழுதி தானே போகணும். இன்றைக்கும் இருக்கு, நாளைக்கும் 8லேருந்து 10 எடுப்போம். சரிதானே? நாளையோட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இதில் பேசிக் அடிப்படையில் பார்க்கணும் பிள்ளைகள். அடுத்ததில் கொஞ்சம் கணக்கு மாதிரி அந்த கணிப்புகள், சரி, அந்த வீதங்களை காண்ற அந்த விஷயங்கள். அடுத்த நோய்கள், நோய்கள் இதால் உருவாகிற நோய்கள் அதெல்லாம் இருக்குது. சரியா? இதான் இந்த பாடத்துக்குள்ளே பார்க்க வேண்டியது. அதை தாண்டி இது எங்களோட லைஃபுக்குள்ள இந்த பாடம் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் கதைப்ப முடியும். சரிதானே? இப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிஆர் சீட்டோ இல்லை ஒரு பழைய கோப்பியில் ஏதோ ஒன்று நோட் பண்ணுறதுக்கு, நோட்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. இதில் டிசம்பர் ஓயிலும் இருக்கிறீங்க, இப்போ பிப்ரவரி ஓயிலும் இருக்கிறீங்க. சரியோ? 2 பேருக்குமே தேவை தான். டிசம்பர் ஆக்களுக்கும் இப்போ 10 கட்டாயம் தேவை. உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம்லாம் தேடி வரப்பு தான் போகுது. சரியோ? வடிவெல்லாம் எழுதிக்கொள்ளுங்க. டிசம்பர் ஓயிலாக்கள் உங்களை திருப்பி செய்ய மாட்டேன், இதான் உங்களுக்கு செய்யறது இருக்கும். வடிவெல்லாம் நோட் பண்ணி எடுத்துடணும். உங்களுக்கு விஷயமே தான் வரும். சரிதான் முடியல? அப்போ இந்த பாடம் உங்களை எல்லாருக்கும் பூச்சியத்துல இருந்தாலும் போகுது. ஆரம்பத்துல இருந்து பேசிக்க தான் போகுது. ஒன்றும் தெரிஞ்சுக்கொண்ட அவசியம் இல்லை, ஒன்றுமே தெரியாட்டியும் பிரச்சனை, சயின்ஸ்ல ஒன்றுமே தெரியாமல் பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்து வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அது பேரை பார்த்தீங்கன்னா தலைமுறை உரிமை. சரியோ? தலைமுறை உரிமை பார்த்தீங்களோ? உரிமையா? உரிமை, உரிமைன்றது தெரியும் தானே. தலைமுறை என்றவே என்ன வழியில் கேள்விப்பட்டிருக்கோமே, அடிக்கடி கேள்விப்பட. நாங்கெல்லாம் தலைமுறை தலைமுறையாக புளி அடிச்ச பரம்பரைன்னு. தலைமுறை தலைமுறையா புளி அடிச்ச, புளின வாழை பிடிச்ச சுழட்டி அடிச்ச பரம்பரை, புளி அடிச்ச பரம்பரை, புளி அடிச்ச பரம்பரை. ஏண்டா காட்டுக்கு நிற்கிற புளி இல்ல, புளிய மரத்துல இருக்க புளி அடிச்ச பரம்பரை. சொல்லுவாங்களே பரம்பரை தலைமுறைன்னு சொல்றேன். அப்படியே எந்த பரம்பரை பற்றி தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. விளங்குதா? இப்படி சொல்றதா அப்படியே பரம்பரை தலைமுறை சொல்லுவாங்க. டே, இந்த பரம்பரையில இல்லாத இயல்பு உனக்கு இருக்குது. அவனோட அப்பா அப்படி, அவன் அம்மா அப்படி, இது என்ன இது இப்படி இருக்குது. விளங்குதா பிள்ளைகள்? பாருங்க சொல்ல, அப்பா அம்மாவுக்கு பாடுற ஆற்றல் இருக்காது, ஆனா பிள்ளை நல்லா பாடும். விளங்குதா? அப்பா அம்மாவுக்கு ஆடுற ஆற்றல் இருக்காது, ஆனா பிள்ளை நல்லா ஆடும். சரியோ? சொல்ல, அப்பாவும் நல்லா பாடுவாங்க, நல்லா ஆடுவாங்க. பிள்ளைக்கு ஸ்பாட்டை போட்டோனே நிப்பாட்டுங்க காதலி டான்ஸா சும்மா ஒரு வேலையில் அப்படி. சிலது அப்பா நல்லா மெட்ஸ் செய்வார். சரியோ? விளங்குதோ? ஆனா பிள்ளைக்கு மெட்ஸ் அடி ஓடிடும். இருக்கா இல்லையா அப்படி குடும்பத்தை? உங்களுக்கு இருக்கா இல்லையா? சரியோ? அப்படி ஏன் உங்களுக்குள்ளே சகோதரங்களுக்குள்ளே பாருங்க. சொல்ல, உங்களை அவங்க அண்ணா வந்து நல்லா மெட்ஸ் செய்யக்கூடிய இருப்பார், அக்காவுக்கு வந்து மெட்ஸ் ஓடிடுவார். ஆனா அக்கா பயோ நல்லா செய்வா, அப்படி அக்கா தமிழ் செய்வா. அதான் சகோதரங்களுக்குள்ளேயே அந்த டிஃப்ரெண்ட் வித்தியாசம் இருக்கும் முடியும். சரியோ? மற்ற ஒரே மாதிரி மூவ் அமைப்பில்லையா எல்லாரும் இருக்கிறோம்? எல்லாரும் ஒரே மாதிரி மூவ் அமைப்பில்லையா இருக்கிறோம்? இல்லை தானே? எல்லாத்தையும் ஒரு குடும்பங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த குடும்பத்துக்கு சில தனித்துவங்கள் இருக்கலாம். சரி அப்படியே அப்படி இந்த ஊதற்ற இயல்புகள் அதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியும் இந்த பாடங்கள். சில பரம்பரை நோய்களும் இருக்கு பிள்ளை, பரம்பரையா வர நோய்கள் எல்லாம் இருக்கு. சரி, அது ஒன்றும் செய்யலாது. விளங்குதோ? இப்போ நாங்கள் பிறக்க முதல் அங்கே சுமார் கற்பனைக்கு கடவுள் கேட்கிறார், உன்னை இப்போ பூலோகத்துக்கு அனுப்ப போறேன்,
எங்க எந்த இடத்துல போக போறேன் எங்க போக போறேன்னு கேட்டா நாங்க எங்க சொல்லுவோமோ, ஓ நான் ஸ்ரீலங்கால பிறக்க போறேன், சரி இன்ன குடும்பத்துல பிறக்க போறேன். ஆ அப்படி சொல்லலுமா? அங்க இருக்க தெரியாது அப்படி என்னண்டு நடக்கு எங்க பிறக்கிறாருக்கு தெரியும் அப்படி நாங்க பிறக்கிறது எங்கன்றலாம் தெரியாது. ஆனா பிறந்த பிறகு யோசிப்போம், நான் மட்டும் அமெரிக்கால பிறந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? ஒன்றும் செய்திருக்க மாட்டேன். சரி ஆஸ்திரேலியா பிறந்திருந்தா அங்கேயும் ஒன்றும் செஞ்சிட மாட்டேன். எங்க பிறந்திருந்தாலும் நீ செய்ய நினைக்கிறது அந்த இடத்துல இருந்து செய்யத்தான் வேணும். இங்க இருந்து செய்யல அப்புறம் எங்க வந்தா என்னடா? அப்ப அதெல்லாம் நிச்சயம் இல்லை தான் பிள்ளைகள். மட்டது பாருங்க பிள்ளைகள். இப்ப ஒவ்வொரு நாடுகள்லயும் உலகம் முழுக்க மனிதர்களாம் பிள்ளைகள். 2 கண், 2 கிட்னி, இதயம், கை, 5 விரல், சிலருக்கு 6 விரலும் இருக்கிறது. சரியோ அப்படி எல்லாரும் மனிதர்கள்ன்றது பொதுதான் பிள்ளைகள். விளங்குது. ஆனா இனம், மதம், மொழி, ஜாதி பேதம் கொண்டு பிரிச்சு இருக்கு, அது வேற விஷயம், அதை விடுங்க. ஆனா எல்லா நாடுகளையும் இருக்கிற மனிதர்கள் எடுத்தா பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க? ஒரே கலர்ல இருக்கிறாங்களா? இப்போ இங்க மேலத்தை நாடுகளை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அங்கே இருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்க நல்ல என்ன உடம்புக்கு கிரீமியம் பூசி போட்டு போய் பீச்சில் படுத்து கிடப்பாங்க. ஏன்னா கெட சன் பாத், சூரிய ஒளிகளை கொண்டுடுவாங்க. இது நாங்கள் சூரிய ஒளிக்கெல்லாம் வேலை செய்யறது, விவசாயம் எல்லாம் செய்யறாக்கள் நம்ம வெயிலுக்கெல்லாம் தெரிகிறது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சரியோ நாங்கள் கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையாகணும்னு நினைச்சிட்டு இருப்போம், அது வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பாகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. விளங்குதா? இப்போ வெயில் நாடுகள் இந்தியாவில் ஆசிய நாடுகள்லாம் கூட என்ன முடியல, வெப்ப வலயத்துக்குள்ள இருக்க நாடுகள் தானே. இப்போ இந்த நாடுகள் இருக்காங்க தோல் வந்து என்ன செய்ய முடியாது, அந்த வெப்பத்தை தாங்குற கிட்ட நிறங்கள் மாறும். விளங்குதா? இப்படி பாருங்க பல பல என்ன மாறுபடைகள்லாம் இருக்குதான் அப்படி. சரி இது உலகம் பார்த்தா அப்படி இருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா சரியா பிள்ளைகள், வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட வகுப்புல பாருங்க பிள்ளைகள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முடிய பார்த்தீங்கன்னா இப்படி கம்பி மாதிரி நிற்கும் பிள்ளைகள். அந்த வெட்டி விட்டாலும் அந்த கம்பி கை வச்சா அந்த அந்த முள்ளம்பட்டி இருக்குதான், முள்ளம்பட்டி சில நீங்க பட்ட பேரும் வைப்பீங்க, முள்ளம்பட்டி தலையா, டேய் முள்ளம்பட்டி டேய் இப்படி நம்ம சொல்றோம்ல. பார்த்தா கம்பி மாதிரி நிற்க முடியல அவங்களுக்கு. சரியோ சில பேருக்கு சுருண்டு இருக்கும் தலைமுடி, என்னது நல்லா சுருண்டு போயிருக்கும், சுருண்டு இருக்கும் சரியா, சுருண்டு போயிருக்கும் முடியாது. ஓகே தானே? ரைட். சில பேருக்கு என்னது அப்படியே வளைஞ்சு நிற்கும். விளங்க சில பேருக்கு நல்லா அடர்த்தியா இருக்கும். சில பேர் இருக்காங்க முடியாது வருஷத்துல 2 தடவை தான் சலனுக்கு போவாங்க, சில வருஷத்துல ஒருக்கா தான் சலனுக்கு போவாங்க. அவங்க வளர்ற அந்த வேகம் குறைவா இருக்கும். சொல்ல விளங்குதா? விளங்குதா? சிலருக்கு முடி ஐதா இருக்கும், அடர்த்தியா இருக்கும், சில வழுக்க விடும், இப்படி எல்லாம் ஒரு டைப்ல இருக்கு பிள்ளைகள். சரியோ நீங்க பாத்தீங்களா இதெல்லாம்? நீங்க இப்ப சயின்ஸ் எப்படி உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து நான் லைஃபோட இருக்குன்னு சொல்லணும், இந்த தலைமுறை உரிமையும் உங்க லைஃபோட இருக்கு. சரியா? சும்மா நீங்க உங்களோட கையெடுங்க, கையை எப்படி நீட்டி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நீங்க வீட்டை மட்டும் தான் வீட்டையே பாருங்க, நீட்டி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பாருங்க எனக்கு இப்படித்தானே போகுது, எனக்கு இப்படி போகுது. சரியோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இப்படி வந்து சொட்டு வளையுது பிள்ளைகள், இடத்துல நேரவே கொஞ்சம் வளையும், தெரியுதாஞ்சு பாருங்க. விளங்குதா? கொஞ்சம் வளையும், சிலருக்கு நேராக இருக்கும், சிலருக்கு வளைஞ்சிருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். அடுத்தவங்க கையை சும்மா கையை எப்படி எதார்த்தமா அப்படி கோருங்க பிள்ளைகள், எதார்த்தம் அப்படி கோருங்க பாப்போம். செஞ்சு பேர்றா நீ, நான் பார்க்கடி நீ செஞ்சு பேர் எதார்த்தம் கையை எப்படி கோர், இப்படி கையை ஒரு கொஞ்சம் பாருங்க, ஒரு விரல் அப்படி சேருங்கோ, சேர்த்துட்டீங்களா? சேர்த்து ஒன்று பெரிய விரல் ஒன்றுக்கு மேலே வச்சுட்டீங்களா? பாருங்க இப்ப எனக்கு இடது கை பெருவிரல் அப்படின்னு மேல வந்து நிக்குது, இடது கை பெருவிரலாம் என்ன செய்யுது மேல வந்து நிக்குது. சரிதானே? உனக்கு சில என்னது வலது கை இருக்கும், டேய் 2 வேண்டா, 2 மேல வேறண்டா, இது என்னடா என்ன ஓடி என்ன உள்ள தொலைச்சு கொண்டு போதா? இல்லை தானே? 2 மேல எப்படி வரும்? பிறகு நாங்க என்ன செய்யறது, நேர கேட்டு கேட்கிறேன், அடே என்ன நமக்கு சேருக்கு இடது விரல் மேல இருக்கேனே, ஐயோ எனக்கு வலது மேல வந்துட்டு, அப்ப நம்மளும் மேல வச்சுட்டு சார் எனக்கு இடது மேல இருக்கு. சரியோ இந்த வாட்டெல்லாம் காட்டக்கூடாது. இயல்பா நீங்க இயல்பா அப்படி கை வச்சா இப்படி வரணும் முடியும். விளங்குதா? ரைட். அடுத்தது இங்க பாருங்க பெரிய விரல், எனக்கு பாருங்க இங்க பாருங்க வளைஞ்சிருக்கல, பாத்தீங்களா? வளைஞ்சிருக்கா நேரம் படிங்க. சில பேருக்கு இப்படி எப்படி இந்த அப்படி நேரம் நிற்கும், இப்படி நேரம் நிற்கும், எனக்கு நிற்குதுல. இயல்பா பிடிக்கணும், புற எப்படிலாம் நிற்குதுன்ற இல்லை, இங்க பாருங்க இயல்பா. விளங்குதா? இங்க பாருங்க கையை பாருங்க, விளங்குதோ? சரி ஆனா எல்லாருக்கும் 5 விரல்ல இந்த விரல் கட்டையா தான் இருக்குமா? இதோட இது கொஞ்சம் கட்டையா உயரம் அது இருக்கும், சரிதானே? ஓகே. சில பேருக்கு அந்த கால் விரல்ல வந்து அப்படியே பெரு விரலுக்கு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் நீட்டா இருக்கும். சரியா? அது சில பேருக்கு அது விரலுக்கு நீட்ட கூட குறைய இருக்கு, அது ஒரு விஷயம். சரிதானே? விளங்குதா? அப்ப இப்படி வைக்க இப்படி வருது, சரிதானே? பாருங்க மேல வருது. ஓகேயா? விளங்குதா? அடுத்தபடி இந்த நாக்கு இருக்குதா, நாக்கு வாய்க்குள்ள இருக்கு, நாக்கு நாக்கு இருக்குல்ல, வாய்க்கு தெரியல, சரியா? எனக்கு நீடுது, சில பேருக்கு நாக்கு அப்படி மடிச்சு சுருட்டுவாங்க பிள்ளை. சரியா? எனக்கு சுருட்டையெல்லாம் இருக்கு. விளங்குதா? சில சுருட்டுவாங்க அப்படி. சரியா? விளங்குதா? இப்படியோ இருக்கு. விளங்குதா? ஏதோ ஒரு இயல்புடா, ஒவ்வொருக்கும் ஒரு இது மாதிரி இருக்கு இயல்பு. ஓமா இல்லையா? இது உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நீங்க பார்க்கலாம் பிள்ளை, உங்க குடும்பத்திலேயே அப்பா அம்மா அப்படி ஒவ்வொருக்கும் ஒரு விதமா இருக்கு.
சரிதானே? ஓகேயா? அப்ப இது வந்து இப்படி இது இந்த பரம்பரை, அதாவது உங்களோட டிஎன்ஏ இருக்கு தானே, டிஎன்ஏன்னு சொல்லுவோம் என்ன, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ இருக்கு தானே. டிஎன்ஏ நம்மளோட பாரம்பரிய தகவல்கள் சேமிக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த பென் டிரைவ் சிப்னு சொல்றேன்னாடா, இந்த பென் டிரைவ் சொல்றேன், பென் டிரைவ் சிப் மெமரி கார்டுலாம் சொல்றோம்ல, அதுல என்ன தரவுகளை சேமிச்சு வைக்கிறேன் தானே. என்ன தரவுகளை சேமிச்சு வைக்கிறீங்க, ஓமா இல்லையா? ஃபோன் எல்லாம் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களா? தரவு சேவ் பண்ணி வைக்கீங்க அந்த பென் டிரைவ் சிப். அதே மாதிரி தான் பிள்ளை எங்களை டிஎன்ஏலாம் அந்த பரம்பரை தகவல்கள் அதில் சேமிக்கப்பட்டிருக்கும். சரியோ? அதில் பரம்பரையாக வர தகவல்களும் இருக்கு பிள்ளை. சிலது இந்த இடையில இந்த பெற்ற இயல்பு ஒன்று இருக்கு பிள்ளை. அதாவது சமூக மாற்றங்களால், இந்த காலநிலை மாற்றங்களால், இந்த கதிர் தாக்கங்களால் சில இயல்பு புதுசாகவும் அதுக்கு சேர்ந்து கொள்ளும். டிஎன்ஏல கொஞ்சம் மாற்றங்கள் வந்தால் மாறிடும். சரியோ? இப்போ உங்களோட அப்பா அம்மாவோட இயல்பு உங்களுக்கு ஒத்து இருக்கும் பிள்ளைகள். சரியா? உங்களோட அப்பா அம்மாவோட இருக்க இயல்பு உங்கள்கிட்ட நிச்சயம் இருக்கும். ஏதாவது ஒரு இயல்பாவது இருக்கும், சிலது இருக்கும். சரியோ? விளங்குதோ? அப்போ இருக்கு. ஏன்னா அவங்களோட டிஎன்ஏ அவங்கள்ட்ட தான் அப்படி நீங்கள் வந்த நீங்கள். சரியா? அவங்களே தான் நீங்கள் என்னது உருவாகி வந்த நீங்கள். சரிதானே? அப்போ அவங்கள்ட்ட டிஎன்ஏ தான் பிள்ளைகள் உங்கள்கிட்டையும் இருக்கும். அப்பா அம்மா 2 பேர் டிஎன்ஏ சேர்ந்து தான் பிள்ளைகள் நீங்கள் பிள்ளைகளாக வந்திருக்கிறீங்க. சரிதானே? அப்போ உங்கள்கிட்ட அந்த இயல்புகள் அதில் காட்டப்படும், வழி தெரியும் பிள்ளைகள். சில பேருக்கு சின்ன வயசுல தெரியும் பிள்ளைகள், சில பேருக்கு வளர வளர தான் தெரியும். சில சில பிள்ளைகள் வந்து பிறந்து கொஞ்சம் காலம் போக போக அது அப்பாவோட எந்த இயல்பு இருக்குன்னு தெரியாது. சொல்லுவாங்களா, இது அப்பாட சாலையில் இருக்கா அம்மாட சாலையில் இருக்கான்னு கேட்பாங்க. ஆற்று இயல்பு இருக்குன்னு கேட்பாங்க. சில வளர்ந்த கூட அப்புறம் தெரியும், வளர தமிழே தெரியும். வளர்ந்த ஒரு கட்டத்துக்கு பெற முடியும், ஒரு 15-20 வயசுக்கு பெற முடியும் கூட அந்த உண்மையான அந்த அச்சு அசல் நம்பர். சில பேருங்க முடியல ட்வின்ஸா பிறந்தாக்க கூட பிள்ளைகள், ட்வின்ஸ் இருக்குதான் முடியல. ட்வின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெட்டையர்கள் இருக்காங்க, 2 பேர் பார்த்தா ஒரே மாதிரியே இருப்பாங்க. அது ஒத்த ரெட்டையர், அது ஒத்த ரெட்டையர். அடுத்தது ஒவ்வாத ரெட்டையன் இருக்கு பிள்ளைகள். ஒவ்வாத ரெட்டையன்னா ஒரே நேரம் தான் பிறந்தது. சரியா? ஒரே நேரம் சொல்ற பிள்ளைகள் ஒரு செகண்ட் முன்னுக்கு பெண்ணுக்கு இருக்கும். சரிதானே? ரைட். அதெல்லாம் டிபேட் ஒன்னிக்கிறேன் இல்லை, அதுக்கு சண்டை பிடிக்குங்க, நான் முன்னுக்கு வந்ததா நீ பெண்ணுக்கு வந்தாண்டு. சரியா? என்ன செய்யறது விளங்கு? ரைட். அப்போ ஒவ்வாத ரெட்டையன் பிள்ளைகள் எல்லாம் என்னது ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் அந்த அண்ணன் தங்கச்சி அப்படி இருக்காங்க பிள்ளை கூடுதலா. சரியா? ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஆனா ட்வின்ஸா தான் இருப்பாங்க. அது ஒத்த ரெட்டையர் ஒவ்வாத ரெட்டையர்னு சொல்றது. சரியோ? அப்போ விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இப்படி பலதரப்பட்ட வகையில் எங்களை குடும்பங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு பிள்ளைகள், ஒவ்வொரு மாடலும் இருக்கு. சார் அப்போ அப்பா அம்மாட்ட இருக்க இயல்பு என்ன இருக்கணும் சார். ஆனா அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் குடும்பத்துக்கு பிரச்சனை கொண்டு வரையில. சரியா? சரியா? அதுக்கும் சொல்றேன். சரி, உங்களோட அப்பா அம்மாட்ட இயல்பு, இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த மேத்ஸ் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோ பெருசாக வராதுன்னு வைப்போம். சும்மா ஓரளவுக்கு தான் வரும், அதில் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லை. அவங்க கலைத்துறைகளில் இந்த மியூசிக் டான்ஸ் அப்படியானதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வைப்போம். ஆனால் பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவங்க பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சயின்ஸ் சைட்டில், ஆனால் கலைத்துறைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ அப்பா அம்மா அப்படி இது என்ன இது, நம்மளாம் ஆடிட்டு இருக்கோம் பாடிட்டு இருக்கோம், இவன் என்ன சயின்ஸ் மேத்ஸ் நினைக்கிறான் அப்படி வரும். விளங்க அப்படியே. அது அவங்களோட பரம்பரை எடுத்து பார்த்தா, அவங்களோட அப்பாட பரம்பரையில பார்க்கலையோ இல்லை அவங்களோட அம்மாட பரம்பரையில பார்க்கலையோ அதுக்குள்ள ஒரு சயின்ஸ் புள்ளி ஒன்று இருந்திருக்கு. விளங்குதா? அந்த பரம்பரையில வந்து ஒரு சயின்ஸ் புள்ளியோ மேத்ஸ் புள்ளியோ இருந்திருக்கும். விளங்குதா சொல்றேன்? பரம்பரையில ஏதோ ஒரு இயல்பு இருந்திருக்க முடியும். ஏன்னா பரம்பரை தான் தலைமுறை அந்த கடத்தப்பட்டு ஒன்று வருது பிள்ளைகள். விளங்குதா? அப்ப அங்கங்கே இருந்திருக்கும் பிள்ளைகள். சரியோ? சொல்லுவாங்க, டேய் அது உண்ட தாத்தாட அப்பா மாதிரிடா. அதாவது யாரும் சொல்ற உங்களோட அப்பாவுக்கு சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவாங்க, என்ன என்ன மாதிரி இருக்கா இல்லை இப்படி செய்யலாண்டா. அது அது உண்டு அப்பா மாதிரி. என் அப்பா உங்களோட அப்பா தான் பார்ப்பாரு. ஆனா உங்களோட அப்பாவுக்கு பார்த்தாக்களும் இருப்பாங்க விளையாக்கள். அவன் சொல்லுவான், அது உண்டு தாத்தா மாதிரி, அடி பாட்டி மாதிரி, அவன் நல்லா பாடுவா, அவன் நல்லா இந்த பாடம் செய்வா, அது செய்வா, இது செய்வான்ட்டு அது சில இயல்புகள் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. இப்போ இதை கடத்தி கொண்டு வர அந்த சிப் தானே என்னடா, அந்த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ விளங்குதா அப்படியே? இப்போ அப்படி வந்து கொண்டு இருக்கீங்களே உங்களுக்கு நாளடைவில் புதுசு புதுசா அதில் சில அப்டேட் வரும். இப்போ ஒரு ஃபோன் வந்து அப்டேட் ஆகுதாடா, ஃபோன் வந்து ஒரு அப்டேட் ஆகி கொண்டு வருது அப்படியே. அப்படின்ற என்ன இருக்கிறதோட இன்னும் புதிய இயல்பை சேர்த்து இன்னும் திறமை எடுத்துறது. அது மாதிரி தமிழ் நீங்கள் அப்டேட் வெர்ஷனாக இருப்பீங்க. இப்போ எங்களை விட நீங்கள் திறமையானாக்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பிறந்து வாராக்கள் இன்னும் திறமையானாக்கள் இருப்போம். அப்போ நான் போயிட்டு சார் திருப்பி அடுத்த 10 வருஷம் கழிச்சு வான்னு சொல்கிறேன் இல்லை. விளங்குதா? அப்போ வட்டம் தான் அப்படியே வளர்ந்து வேற பின்னுக்கு வர அப்டேட் ஆகிக்கொண்டே வந்துட்டு இருப்பாங்க. விளங்குதோ? அப்போ அந்த மாற்றங்கள் அங்கே நடக்குது பிள்ளைகள், இந்த டிஎன்ஏக்கெல்லாம் இந்த மாற்றங்கள் நடக்குது. சரியோ? அப்போ இதுதான் இந்த தலைமுறை உரிமையில் இருக்கிற விஷயம். அப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த இயல்புல வித்தியாசப்படுத்திக்கான தெரியும். சில பேருக்கு பாருங்க முடியும் உருவங்களை பார்த்தீங்கன்னா இந்த தலைமுடி இருக்கு தான் முடியும். சில பேருக்கு நல்ல கருப்பாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் வெளிர்ன மாதிரி இருக்க முடியும், கொஞ்சம் செம்பட்ட கலர் அடிச்ச மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்கும். அப்புறம் அந்த டை அடிச்சு போட்டு கலரிங்லாம் அடிச்சு போட்டு வாராக்களை சொல்லல இயல்பாவே அந்த இருக்கும். சில கண்ணுக்கு தானே கண் கருவழியை பார்த்தீங்கன்னா சில பேர் கருப்பாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் நீல கலர்ல சாம்ப கலர்ல இருக்கும், அந்த பூனக்கன்னு சொல்லுவாங்க. சில கண் வந்து வித்தியாசமா இருக்கும். சிலருக்கு இந்த இமை இருக்கு தான் முடியும், இமை இப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும், இந்த இமை வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். விளங்குதோ? சொல்ற தமிழ் விளங்குதோ? இவன் வந்து என்னடா இப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும், பிரிஞ்ச மாதிரி இருக்கும். சிலருக்கு இந்த நாடி இருக்கு தான், இந்த நாடியில ஒரு வெட்டு விழுந்த மாதிரி, இந்த ரெட்டை நாடின்னு சொல்லுவாங்க, 2 பிரிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு தெரியல, இப்படி பிரிஞ்ச மாதிரி இருக்கும். சொல்ல விளங்குதா? இப்போ தாடி இந்த பாருங்க, தாடி வளர்றது தானே, இப்படி தாடி வளர்றது எல்லா பாய்ஸுக்குமே இப்படி வளர முடியல. இப்படி சிலருக்கு எவ்வளவு நாளும் வளராது, நோவலா சொப்டா இருக்கும். சிலர்கள் இப்படி தான் வளர்ந்து கொண்டு இருக்கும். இந்த கிழமை வெட்டணும் போய் வேலை தான். விளங்க சொல்றேன்?
அப்போ அந்த உரோமங்களோட வளர்ச்சி வீதங்கள், நிறங்கள், சரியோ இந்த முடியின் கலர்கள், இதெல்லாம் வந்து உங்க பரம்பரையில சார்ந்த முறையில் வந்து கொண்டு இருக்குது. விளங்குதோ? அப்ப தலைமுறை போக போய் என்ன செய்ய முடியாது, அந்த இயல்புகள் கூடிக்கொண்டு போகும், மாற்றங்கள் வரும். எப்படி உங்களோட தாத்தா பாட்டின சொத்துக்களை நீங்க அனுபவிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த டிஎன்ஏ அவங்களோட இயல்புகளையும் அனுபவிக்கிறீங்க. அவங்க செய்யற பாவ புண்ணியங்களையும் நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படி. விளங்குதா சொல்றேன்? அவங்க செய்யற பாவ புண்ணியங்களையும் நீங்க அனுபவிக்கத்தான் வேணும். விளங்குதா? இப்படித்தான் பிள்ளைகள். அப்பா அம்மாவோட அடையாளம் வேணும், அப்பா அம்மாவோட சொத்துக்கள் வேணும், எல்லாம் வேணும். ஆனா அவங்களோட பாவங்கள் மட்டும் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிடுமா? இல்லை தானே? சரி, அப்படி சொல்லப்படுறது ரைட். வந்த கர்ம வினைகள் அதெல்லாம் வந்து ஒன்று தான் பிள்ளைகள் இருக்கும், அது தவிர்க்கல அது. விளங்குதோ? இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்கள் செய்துட்டு இருந்தோம்டா எங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். விளங்குதா சொல்றேன்? அப்போ உங்களோட எண்ணங்கள்லாம் தீர்மானிக்கும். இப்போ நீங்க சரியா இருந்தீங்கடா, இப்போ சொல்லுவாங்க பிள்ளை சில ஆட்கள் இந்த வந்து குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது, சரி ரைட், குறுக்கு வழியில எல்லாம் செய்யறது, அடுத்தவனை தும்ப கொடுத்து அதில் நாங்கள் எடுத்து போட்டு அவன் என்ன சொல்லுவான், நான் நல்லா அவன் ஜாலியா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்க முடியல, ஆனா அவனோட பரம்பரையில எங்கேயோ இடத்துல போய் அந்த அடி விழும். சரி, நாளைக்கு அவங்க பிள்ளையில பாதிக்கலாம், அப்படி பேர பிள்ளையில பாதிக்கலாம், யாருக்கோ அது பாதிப்பு நடக்க முடியல. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க பிள்ளைகள், சரியோ, ஆனா அவங்களோட தலைமுறை கடந்து பார்த்தா அந்த தலைமுறை அப்படி நடு ரோட்டுக்கு வந்துடும். விளங்க சொல்றேன்? ஏன் அப்ப அந்த முறையாக வராத பணங்கள், முறைகேடாக வந்த விஷயங்கள் எல்லாம் நிலைக்காத பிள்ளைகள். விளங்குதா? சரியோ, அப்ப உண்மையாவும் நேர்மையாக நீங்க உழைக்கிற ஒரு ரூபா காசு கூட உங்களை விட்டு போகாது. அது எப்பவுமே நல்லதா இருக்கும். ஏன்னா நீங்க குறுக்கு வழியே இன்றைக்கு அடுத்தவங்களை ஏமாத்திட்டாங்க நாங்க எடுக்க போறோம், அந்த டைமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் பழகிக்கொள்ளுங்க. சரி, ஒரு ரூபானாலும் நீங்க நேர்மையா உழைச்சு நேர்மையா எடுத்துக்கொள்ளணும். குறுக்கு வழி எடுத்தீங்கன்னா அது நிலைக்காது, உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உங்களுக்கு இப்போ விளங்குமாய் சொல்றேன்டா, ஃபைனல் எக்ஸாம் வருது வார மாதம், ஒரு மார்க்ஸ் என்றாலும் உண்ட சொந்த மார்க்ஸாக எடுத்துக்கொள்ளும். சரியா? அடுத்தவனை பார்த்து விட்டடிச்சு அதை கட்டு எழுதி இதை கட்டு எழுதி கடைசி காலம் வரைக்கும் ஓயில் ரிசல்ட் வரைக்கும் நிம்மதி இல்லாம நான் பார்த்தா நீ பார்த்தா என் மனசு குத்தி கொண்டே இருக்கும். அப்படியே நிம்மதியில்லாத வாழ்க்கைக்கு பேசாம உண்ட சொந்த அறிவை வச்சு சொந்த உழவு வருதா எடுத்துக்கொள்ளு, திருப்தியா இருக்கும். வழங்க அப்படியே இப்படித்தான். எப்படி கூட உங்களோட படிப்பில் இருக்கிற விஷயம் அப்படியோ அதே மாதிரி தான் உழைப்பு, அந்த காசு விஷயங்கள் இல்லாதான். சரி, அப்படியே காணி சண்டை பிடிப்பாங்க, காசு சண்டை பிடிப்பாங்க, இப்படி இப்படி நிறைய பிரச்சனை வரும் பிள்ளைகள். வெளியே போய் சமத்தை பார்ப்பீங்கன்னு. வழங்குதோ? அப்ப அது நல்லதே செய்யுங்கோ, நல்லதே நீங்கோ, அடுத்தவங்க உதவி செய்யுங்கோ, நல்லது ஒன்றும் செய்யாம பேசாம இருங்கோ, ரெண்டும் நல்லதுதான். ஒன்று உதவி செய்யுங்க, உதவி செய்யாங்க, அவ்வளவுதான். சரி, அப்படியே ரைட். அடுத்தது பேச்சாற்றல் பிள்ளைகள். பேச்சாற்றல் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். சொல்ல அப்பாவும் நல்லா நல்லா பேசக்கூடியாக்களா இருப்பாங்க. பிள்ளைய கேட்டா 10 களி கேட்டாலும் ஒரு இதுவும் பெறாது, அப்படி அமைதியாவே இருக்கு. சரி, அப்பாவும் நல்லா அமைதியா இருப்பாங்க, பிள்ளை நல்லா சும்மா வாய்க்கிட்டே பேசும், வாய் நிப்பாட்டாது, ரேடியோ மாதிரி தான் அது, விடிய விடிய 24 hours சர்வீஸ். ஒரு கதை 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 வள வளன்னு சில வீட்டில் அந்த பொம்பளை பிள்ளைகள் இருக்குங்க, வள வளன்னு என்ன சம்மந்தம் காய்ச்சோடனே இருக்குங்க. சும்மா தண்டைக்கு ஆமா இதே எங்க வச்சிருங்க அதை எங்க வச்சிருக்கீங்க, சும்மா இந்த கத்தி கொடுங்க, என்ன இது என்ன வீடா, இது வீடா காடா, ஐயோ 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 கத்தி கொண்டே இருக்கும். விளங்குதா? அந்த பிள்ளை வீட்டுல இருந்து வெளியே போனா பிறகு வீடு அப்படியே அமைதியா இருக்கும், அப்பாடா அந்த மாதிரி இருக்கும். விளங்குதா? சிலது இருக்கிற இடம் தெரியாது, அப்படி போறதா தெரியாது. போய் அப்பா இன்னும் பிள்ளைய காணல டியூஷன் வரையில, அப்ப அவள் வந்து அரமத்தி படிச்சுட்டு இருக்கிறா, நீ காணுன்ற எப்ப அவள் வந்து வந்த சத்தமே தெரியல. அதான் பிள்ளை அடக்கொழுக்கமா இருக்கு. விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள் எப்படி இருக்கு? சில படியங்கள் பாருங்களேன், படியங்கள் வீட்டிலே இருக்க மாட்டாங்க, இந்த கருவை சுத்தி இலத்திரம் சுத்தி கொண்டு இருக்க மாதிரி. சரியோ, வீட்டை விட்டு போக மாட்டேது, உள்ள மேலே அப்படின்னு சுத்தி கொண்டே இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யும், குளப்படி இருக்காது, அங்க ஏதாவது துருது ஏதாவது செஞ்சு இருப்பாங்க. சிலது என்ன சொன்னாலும் அப்படியே இருக்கும், கதிரையில் இருந்தா கூட எலும்பி வாடா வருங்க பஞ்சியா இருக்கு கொஞ்சம் இருக்குது. சரியா? இப்படி இருக்குது. விளங்குதா? சிலரும் பாது இருந்த இடத்துல அதுக்கு சாப்பாடு எல்லாம் அப்படி இருக்கு, அதே இருக்கணும். விளங்குதா? அப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு இயல்புல இருக்கிறாங்க. அப்படி விளங்குதா சொல்றது? நீங்க சுத்தி உங்களோட குடும்பத்தையும் சரி, உங்களோட சுத்தி இருக்க ஆயல்களோ, உங்களுடைய ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்புல இருப்பாங்க. ஒவ்வொருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு மேனரிசங்கள் இருக்கும், கதைக்கிறதுல ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். சரியா? சிலருக்கு இந்த புருவத்தை தூக்கக்கூடியா இருக்கும். சரியா? சிலருக்கு 2 புருவத்தை தூக்கக்கூடியா இருக்கும். விளங்க சொல்ல, எனக்கு இந்த புருவம் கொஞ்சம் தூக்கலாம். சரியா? சில நேரத்தில் வரும், அது கொஞ்சம் கோபம் வந்து கொஞ்சம் முறைச்சா வரும், சும்மா வராது. இந்த புருவம் மட்டும் இது மட்டும் கொஞ்சம் தூக்க முடியும் மேல. சிலருக்கு 2 பேரும் தூக்குவாங்க. சிலர் இது புருவத்திலேயே சைகை கதைப்பாங்க, கதைப்பாங்க. சில மொழி, இந்த முழிக்கிற மொழி. விளங்குதா? இப்படி ஒவ்வொரு டைப்புகளே இருக்க முடியும். சொல்ல விளங்குதா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்க்க ஒரு மிராக்களா இருக்க முடியாது. ஒரு மனிதர்களுக்குள்ளேயே எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. இது உடல் அமைப்புல இருக்கிற வித்தியாசங்கள். சரியோ, இது உடல் அமைப்புல இருக்க வித்தியாசங்கள். சரியா? விளங்குதோ? ரைட். அடுத்தது வந்து விளங்குதா? அப்ப உடல் அமைப்புல இருக்க வித்தியாசங்கள் வெளியே எங்களுக்கு தெரியும். இப்படி வெளியில தெரிய இயல்புகள் இருக்க மாயிடா, வெளியில தெரியாமலே உள்ளுக்குள்ளே இருக்கும். விளங்குதா? இப்ப உண்மையை சொல்லுங்க பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் வீட்டுல இருக்கிற மாதிரியே வெளியில இருக்கிறீங்க? எத்தனை பிள்ளைகள் வெளியில இருக்கிற மாதிரி வீட்டுல இருக்கிறீங்க? சரியோ என்ன கேட்டா, இதுல ஒரு 100ல ஒரு ஆள் தான் பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, ஒரே மாதிரி ரெண்டத்துலயும். இது
வெளியில போய் சில பேர் ஸ்கூல் டீச்சர் கூட என்ன உங்களோட பிள்ளை இந்த எனக்குள்ள அப்படி ஒரு சத்தம் இதுவும் வகுப்புல இருக்கிறான் இல்ல பக்கத்துல நூல்றான் கீழ்றான் பிரச்சனை ஒரே பிரச்சனையா இருக்கு கோமக் சேர்த்து வரணும்ல இப்படி பேரண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நடக்குதா இல்லையா பேரண்ட்ஸ் என்ன டீச்சர் சொல்றீங்க எந்த பிள்ளையா ரைட் விளங்குதா எந்த பிள்ளை என்ன சத்தமே போட மாட்டான் டீச்சர் அவ பிள்ளையும் பக்கத்துல என்னடா சத்தம் இல்ல முன்னா விளங்குதா வீட்டை என்ன விட சத்தம் வீட்டை நீங்க வந்து அக்கம் பக்கத்துல விசாரிச்சுப்பாங்க டீச்சர் இப்படி ஒரு பிள்ளை இல்லைன்னு எல்லாரும் வந்துடுவாங்க ஒரு இதே இல்லை இவர் எப்படி பண்ணிட்டே தெரியுமா வீட்டு நல்லுடைய பட்டையெல்லாம் அடிச்சு சரியா அப்பா அம்மா எல்லாம் காலைல அந்த வடிவேல் 6 மணிக்கு போது சரியா எல்லாம் கும்பிட்டு தாய் சிறந்த கோயிலே அன்னே தந்தை என்று போயிட்டு அங்கால தெரு தாண்டோனே எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சட்டை அப்படி போற டைப் இது ஸ்கூல்ல ஆடுதான் டே வாங்கடா ஓ தேட்டர் போயினோம் என்ன பிரச்சனையா ஸ்கூல் வா வா வாங்கடா இப்படி டைப் சரியா இது வழியில இந்த ஒரு டைப் சரியா இது வீட்டுல நல்ல உள்ள யாரும் அவங்க அம்மா அப்பா நம்ப வைக்கல அது வீடியோ எடுத்து காட்டினாலும் இங்க வேற கூட போலாண்டா சே உதய ஏதோ எடிட் பண்ணியிருக்காங்க என்கிட்ட புள்ள அப்படி இல்லை அப்படி நான் இது யாரும் சொல்லித்தான் என்கிட்ட புள்ளி என்கிட்ட புள்ள நல்ல தங்க கட்டி சரி என்னோட தங்க கட்டி சரியா இவங்க கூட கூட தெரியுது இந்த தருதலையல் இந்த ரமேஷ் சுரேஷ் இவங்கெல்லாம் அந்த பிரச்சனை இவங்கெல்லாம் இதை சொல்லி கிள்ளித்தான் இப்படி செஞ்சிருப்பான்னு அது பிள்ளையும் அந்த படியனும் ஒண்ணு ஓமா எனக்கு ஒண்ணு தெரியும் இவன் தானம்மா இவன் தான் இப்படி இப்படியே நடக்க முடியும் இது ஒரு டைப் சரியா இன்னொரு டைப் இன்னொரு டைப் எப்படி என்னடா கவனிங்க இன்னொரு டைப் எப்படி என்ன பிள்ளைகள் கவனிங்க இன்னொரு டைப் வீட்டுல வீட்டை ரெண்டாக்கிரும் பிள்ளைகள் இது கூட பொம்பளை பிள்ளைகள் இந்த டைப் இருக்கு வீட்டெல்லாம் சும்மா துப்பெல்லாம் இருக்கு எல்லாம் வீட்டை ரூமை பார்த்தா எல்லாம் அங்கெல்லாம் உடுப்பு இருக்கு இங்க எல்லாம் கொப்பியல் எல்லாம் ஒன்றும் சீரா இருக்காது போயிட்டு ஸ்கூலுக்கு போனா அப்படியே பேக் வச்சுட்டு அப்படியே கட்டில படுத்திருக்கும் படியங்களும் அப்படித்தான் விடியலுமே சொக்ஸ் அடிக்கொண்டிருக்கிறது விடியலுமே டைது அடிக்கொண்டிருக்கிறது சரியா இது வீட்டுல அம்மா கத்தி கத்தி அம்மாக்கு என்ன செய்யறது ஒட்டி செய்யாது என்ன தோசை கரண்டியான அப்போ எழும்புடா எடுத்து தேடிக்கொண்டே இருப்பா விளங்குதா தேடிக்கொண்டே இருப்பா இதை தேடி அவ உங்களை வெளிக்கெடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகுதான் அவா ரெண்டு பேரை வச்சு விடுவோம் ஐயோ 2 மணிக்கு வரும் சமைக்கணும்னு அங்க போயிடுவா விளங்குதா சொல்றேன் சரியோ ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு ஆமா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறா ரிப்போர்ட்டுக்கு போறான்னு வைப்போம் போனேன் போறேன் போ வகுப்பு அடிச்சிட்டு அப்படி சொல்றேன்டா எல்லாம் அடிச்சுட்டு 8 பாடம் 9 அடிச்சுட்டு கூப்பிட்டு உன்னை நான் நாரடிக்கல என் பேரு எடுத்து போவா அங்க போயிட்டு ஸ்கூல் போனேன் வகுப்பு டீச்சர் வாங்கம்மா பிள்ளைண்டா இப்படி இருக்கணும்மா சரியா இங்கே இருக்காங்க பாருங்க தருதலையர் ஒரு எது நிமிந்து பார்த்து காய்க்க மாட்டானம்மா 2000 இருப்பான் இல்லை நான் இருப்பான் எல்லாம் செஞ்சுட்டு வருவான் ஒரு வாத திருப்பி காய்க்க மாட்டான் சரியா அம்மா டீச்சர் உண்மையா நீங்க எந்த பிள்ளைய தான் சொல்றீங்களா நடக்குதா இல்லையா அப்படி கேட்பாங்க ஓ இல்லை உண்மை சரி வகு பிடிச்சா அப்படின்னு மற்ற பாடிச்சது போனாலும் என்னடாம்மா ரமேஷ் ராமா ரைட்டா ஓகே ரைட் சரியா ஓகே ரைட் இப்படித்தான் இருக்கணும் நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா பிள்ளைண்டா இப்படி எனக்கு நானும் பெற்று வச்சிருக்கேன் வீட்டை ஒன்று கேட்கா சொல்லு நான் டீச்சரான்னு சொன்னா கேட்குதே இல்லை நன்றி இருக்கும் பிள்ளை என்ன இப்படி சொன்னா கேட்கணும் அம்மாக்கு எப்படி இருக்குமா தெரியுமா சிச்சுவேஷன் சாங் விடுகதையா இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு விளங்க சொல்றேன் சரியோ அப்ப எப்படி சொல்லுங்க அப்போ இது இப்படி இருக்க முடியாது வீட்டுல போனா வீட்டுல கேட்டா பிள்ளை வீட்டுல கதைச்சா கேட்டா ஓம் டீச்சர் ஓம் சார் ஓகே சார் ஓகே டேஞ்சவா தண்ணியை டாப்படுத்து விட ஓம் சார் ஓகே ஓகே என்ன சார் அந்த மெதுவா சத்தம் சார் சொன்னீங்க சார் என்ன ஓகே இது வீட்டுல ஸ்கூல்ல வீட்டை போன அங்க அம்மா கூட்டுறா டேய் எங்கடா வாடாங்க தம்பி ரமேஷ் எங்க நாயே பேயே ஓமாம்மா ரைட் வாரு வீட்டை அப்படி இருக்கும் நடக்குதே இல்லையா பிள்ளையார் 6 ஒன்றுதான் பிள்ளையார் 2 தேவரையும் வீட்டையும் சத்தமா அப்படி எஞ்சதான் சரியோ உண்மையான சொன்னா நீங்கள் நான் சொன்ன 3வது கேட்டகரி இருந்து கொள்ளுங்க அப்படி நடிக்காங்க ஏனெண்டா உங்களோட கேரக்டரை நீங்க இழந்துருவீங்க அப்படி இப்போ வீட்டுக்குள்ள ஒரு முகம் வெளியில ஒரு முகம் சரி அதுக்காக வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படி வெளியில் போய் எல்லாம் கத்தி கொண்டு அம்மா சண்டை பிடிக்கிறேன் வீட்டை ஸ்கூல் டீச்சர்ஸ் சண்டை பிடிக்கல அது இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணாங்க வீட்டில் எல்லாம் என்ன கத்துறீங்க என்ன கத்துறீங்க என்ன கத்துறீங்க என்ன போறங்க அப்பா அப்படி சொல்றேன் சரி அப்பா சொல்றேன் என்ன அப்பா கத்துறீங்க போறங்க அம்மா அவர்கிட்ட சொல்றேன் சரியா நடக்கும் ரைட்டோ நடக்குதா இல்லையா அப்படி ரைட் ஆனால் ஸ்கூலில் போயிட்டு ஓம் டீச்சர் என்னடா அம்மாவோட கதைக்க இல்லை டீச்சர் நான் கதைக்கல டீச்சர் நான் ஒன்றும் கதைக்கல இதுதான் அந்த ஓவர் ஆக்டிங்
அப்படி இருந்து கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு தான் உங்களோட கேரக்டரை நீங்க இழந்துருவீங்க, உங்களோட சுயத்தை இழந்துருவீங்க. சரி, அதுக்காக வீட்டில் உள்ள அப்படின்னு வெளியில் உள்ள அப்படியே காட்டுதோ, வெளியே உள்ள அப்படின்னு வீட்டில் உள்ள அப்படியே காட்டுதோ, அந்த அளவோட இருந்து கொள்ளுங்க அப்படி. சரி, ஓவர் ஆக்டிங் ஓவரா நடிக்க போவாய்க்கோ, பெருசா ஒரு இடத்துல மாட்டுப்பட்டு மொத்த பேரும் இல்லாம போயிட விளங்க சொல்றேன். இப்ப ஸ்கூல்ல நல்ல பேர் இருக்குது, சரி, ஆனா வீட்டுல நல்ல பேர் இல்லை. ஆனா ஸ்கூல்ல அந்த உங்களோட உண்மையான சுயர்வம் வெளியே வந்துட்டுண்டா அந்த ஒட்டுமொத்த நல்ல பேரும் போயிடும் பிள்ளை. வீட்டுல உங்களுக்கு கெட்ட பேர் இருக்கட்டும், அது ஓகே, பிரச்சனை இல்லை. வீட்டுல நல்ல பேர் இருந்து பிள்ளைகள் வெளியுலகத்தை கெட்ட பேர் எடுத்தாலும் பிரச்சனை. அப்ப அதை கவனமா வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சமூகம் உங்களை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள். உங்களுக்கு 2 கண், உங்களை பார்க்கறது 1000 கண்கள் பார்க்குது பிள்ளைகள், விளங்குதா? நீங்க என்ன செய்றீங்க, என்ன நடத்துறீங்க. உங்களையே ரோல் மாடலா பார்த்துட்டு இருக்க எத்தனையோ தம்பி தங்கச்சி மேல் பின்னுக்கு படிச்சுட்டு இருக்காங்கடா. சரியா? நல்லதாகவும் இருக்கும். அதாவது படிச்சா இந்த அண்ணா மாதிரி படிக்கோண்டா, படிச்சா இந்த அக்கா மாதிரி படிக்கோண்டான் இருக்கும். ரைட்? அப்படி இருக்கும். ஸ்கூல்ல இருந்தா இந்த அண்ணா மாதிரி இருக்கோண்டா, கெத்துடா, அந்த அண்ணா கெத்துடா, நானும் இப்படி தானே இருப்பேன், அடிபடுவேண்டா, இதண்டு வேண்டா, பொலிசுக்கும் போவேண்டா, விளங்குதா? இப்படி இருக்கு. இப்படி கேங்கள் இப்படி ஒரு டைப்ல இருக்கு. அப்ப நீங்க நல்ல ரோல் மாடல் இருக்கிறீங்களா, நல்லதில் எடுக்கிறீங்களான்றது உங்களோட என்னது பார்வையெல்லாம் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்ல இருக்கிறாங்க. விளங்குதா சொல்றேன்? விளங்குதா? அப்ப எல்லாருமே மனிதராக இருந்தாலும் ஒரே குடும்பத்திலே வெளியில ஒரே மாதிரி இயல்பு இல்லை. பாத்துருக்கீங்களா? ஒரே ஒரு சில அண்ணா கொஞ்சம் குழப்படிலாம் இருப்பான், நான் தம்பிக்கான நல்ல குழப்படியா இருப்பான், சில அண்ணா குழப்படியா இருக்கு, தம்பி குழப்படி இருக்காது. இப்படி ஒன்றுக்குள்ளொண்டு குடும்பத்துக்குள்ளே என்னது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடலாம், அந்த பரம்பரையில் உள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள் வருது. மிச்சம் எல்லாம் பெற்ற இயல்புகள். பெற்ற இயல்பு என்ன, இந்த டிவியில் சோசியல் மீடியா வெளியில நீங்க பாக்குறீங்க, பார்த்து பார்த்து புது புது விஷயங்கள் எடுத்து நல்லதும் எடுப்பீங்க, கெட்டதும் எடுக்கலாம். உங்களை பார்த்து இப்ப நீங்க உங்களுக்கு பரம்பரை ரீதியாவே நீங்க வந்து கடும் சோம்பேறியான ஆட்கள், படிக்கிறனாலே நித்திரோல்றாங்கடா, நீங்க புதுசா அந்த இவ்வளவு மாத்தலாமா இல்லையா? மாத்தலாம் தானே. நான் படிக்கணும் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் விளங்கி படிக்கிற முக்கியத்துவம் விளங்கி நீங்க அதை மாத்தலாம். அதுதான் பிற இயல்பு எடுத்துக்கொள்றது. சரியோ? விளங்க சொல்றேன். உங்களோட பரம்பரை எல்லாருமே எப்போதான் சாப்பிட்டு கூட இருப்பாங்க, எப்போதான் கையில மிக்சரும் சாக்லேட் தான் இருக்கும், எந்த சாப்பிட்டு கூட இருப்பாங்கடா. நீங்க அதை பெற்றுக்கொள்ள அப்படி, ஓ இப்படி தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு கூடாது, இது நல்ல இல்லைன்னு சொல்லி அதை குறைக்கலாம். விளங்குதா? இப்படி பிள்ளைகள் எங்களுக்கு பரம்பரை ரீதியாக வார இயல்புகளும் இருக்குது, இடையில நாங்கள் பெற்றுக்கொள்ற இயல்புகளும் இருக்கு பிள்ளை. சரியா? இதெல்லாத்தையும் சேர்த்து படிக்கிற பாடம் நம்மளே இந்த தலைமுறை வேண்ட பாடம். அதுல எப்படி அந்த டிஎன்ஏக்குள்ள அந்த மாற்றங்கள் சரியா எப்படி வருது, எப்படி அந்த பரம்பரை நோய்கள் எல்லாம் வருது, எப்படி அது கடத்தப்படுது. சரியா? சில நோய்கள் எங்களுக்குள்ள இருக்க முடியாது, சில வெளியில தெரியாம இருக்கும். விளங்குதா? இப்போ உங்களுக்குள்ளேயே வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு உருவம் இருக்கும். ஓமா இல்லையா? ஒரு கசரிக்கிறீங்க, ஒரு காலுறீங்க, கோவப்படுறீங்க, விளங்குதோ, ஆச்சரியப்படுறீங்க. இந்த நவரசம் இருக்கு பிள்ளைகள், இந்த பரதநாட்டியம் டான்ஸ் இருக்காது தெரியும், நவரசங்கள் 9 ரசங்கள். 9 ரசம் வந்து சாப்பிட்ற சோத்துக்கு போற அந்த ரசம் இல்லை, உலோகமா இருக்கிற அந்த ரசமும் இல்லை, அந்த பாவனைகள், சிரிக்கிறது, ஆச்சரியப்படுறது, எனக்கு வேற நான் காட்டையில. சரிதானே? ஒவ்வொருக்கு ஒரு இருக்கும். சரிதானே? சிரிப்பாங்களே, சிரிக்கிறது, ஆச்சரியம், விளங்குதா? ரைட்? அடுத்தது பயப்படுறது, பயப்படுறது. ரைட்? சரியா? சில முறைக்கிறது, முறைக்கிறது. ரைட்? இப்படி ஒவ்வொரு இயல்பு தான் முடியாது. சில பேருங்க நல்ல ஒரே காய்ச்சிட்டு இருப்பாங்க, முடியாது திட்டிட்டு போனா கோவப்படுவாங்க. கவனிச்சிங்களா? சில பேருக்கு தலையில தோட்ட பிடிக்க பாத்துருக்கீங்களா? சில பேர் தலையில தோட்ட டேய் எங்கன்னா தலையில வைக்காது, அடிச்சு போடுவேன். சில பேருக்கு மூக்குல தோட்ட பிடிக்காது, கோவம் இதுக்கு முடியாது இருக்கு. சில பேர் காதுல போட்டு தொட்டா, சில கையை தொட்டா, ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. விளங்குதா? சில பேருக்கு இந்த உடம்புல கூச்சம் இருக்கு தெரியுமா? கூச்சம் இருக்கிறார்கள். சில பேருக்கு தொட்டோடனே இப்படி போயிடுவாங்க. விளங்குதா? கூச்சம் இருக்காங்க பிள்ளைகள், அவங்களுக்கு உடம்புல இஞ்ச ஓட்டாலும் இப்படி என்றுவாங்க. விளங்குதா சொல்றேன்? இது கூச்சம் இருக்காங்க. சிலது இருக்குது எவ்வளவு அது சுரணை இல்லை, அது சுரணை இட்டது, அதுக்கு சுரணை இல்லை. இதுவும் ஒரு இயல்பு தான் பிள்ளைகள். சரியோ? சில பேருக்கு வந்து பிள்ளைகள், சில பேர் பார்த்துருக்கீங்களா முகம் சிவக்கிறது பார்த்துருக்கீங்களா? நல்லா சிரிச்ச முகம் சிவக்கும், கோவப்பட்ட முகம் சிவக்கும். சரியா? மற்ற சில பேருக்கு வந்து பிள்ளைகள் காயம் வந்து டக்குன்னு பிளட் வழியே ரத்தம் இருந்தானே, சில பேருக்கு நல்ல வந்து டக்குன்னு நிற்கும், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி, சில பேருக்கு என்னது ரத்தம் நிற்காத நோயும் இருக்கு பிள்ளைகள், குருதி உரையா நோய் என்று ரத்தம் நிற்காம வெட்டுப்பட்ட என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஈட்டின்னு ஒரு படம் வந்த பிள்ளைகள், அதர்வா நடிச்ச ஈட்டின்னு ஒரு படம் வந்தது. சரியா? அதுல இந்த இதை வச்சுதான் எடுத்துக்காங்க. படங்கள் பார்த்தா அப்படி நல்ல விஷயங்கள் இருக்கு, எடுத்துக்கொள்ளணும். சரியா? ரைட்? அப்புறம் சார் சொல்லிட்டு போய் எங்க ஈட்டி எடுத்து விட்டீங்கன்னா அடிதாமலும் விட்டா பக்கமால. சரியோ? அப்புறம் பார்த்துக்கொள்ளும். அது எந்த விஷயம் தான் விளங்குதா? இப்படி எவ்வளவு விஷயங்கள் எங்களுடைய இருக்க பிள்ளைகள், அதை மாதிரி பிள்ளைகள் உங்களுக்குள்ள திறமையிலும் அவ்வளோ ஒளிஞ்சிருக்கு. விளங்குதா? இப்ப உங்களுடைய ஸ்கூல்ல பேச்சு போட்டிக்கு போறான் இல்ல ஒருத்தன், பாட்டு போட்டிக்கு போறான் இல்ல, டான்ஸ் ஆடுறதுக்கு போறான் இல்ல, சரியோ, இங்கிலீஷ் போயத்துக்கு போறான் இல்ல, விளங்குதா? அவங்க வந்து அவங்களோட திறமையில வெளியே கொண்டுட்டாங்க பிள்ளைகள், அல்ல இனங்கண்டு எடுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்குள்ளேயும் அந்த திறமையில் இருக்கு பிள்ளைகள். உண்மையை சொன்னா பிள்ளைகள், உங்களுடைய ஸ்கூல்ல திறமை இப்படி எல்லா போட்டியிலும் போய் சாதிக்கிறவங்களை விட அளவுக்கு அதிகமான திறமையோட நீங்க இருக்கிறீங்க பிள்ளைகள்.
உங்களுக்குள்ள இருந்து அதை தூண்டி விட்டு வெளியே கொண்டு வரத்தான் முடியாம இருக்கு. உங்களுக்கு நீங்க பேச்சுப்படி கூப்பிடா நானும் போமா போமா டே ஃப்ரெண்டு சொல்ல டே நானும் பேச்சுப்படி போய் பாக்குறடா பேச்சு போட்டியோ எங்க பேசு டே நானும் பாட்டு படி போட்டேன் எங்க பாடுவாப்பம் வேணாண்டு பாட்டு மொழிவாங்க. இது சில டீச்சர் கூட பேச போடி இப்போ புரியோ முதல்ல பேசுதுமா நான் கேட்டுட்டாலே வாய் திறக்காது நான் நீனும் பேச்சு போடி வருவேன் இப்படி உங்களை மட்டம் தட்டு அந்த ஏளனங்கள் நவமானங்களுடன் சரிங்க நீங்க அப்படியே வேணாம் உங்களை அடக்கி அப்படியே வச்சிடுறீங்க இப்படி விளங்குது. ஆனா நீங்க அப்படி இருக்காங்க இப்படி உங்களுக்கு ஒரு திறமை வருதா உங்களுக்கு தோணுதா அப்படி செய்யுங்க பிரச்சனை இல்லை. ஏதோ நீங்க பாடுறது வந்து பெரிய அங்க பெரிய பெரிய ஃபைனல் போட்டியில பாடி போய் உங்களை எடுபட சொன்னா சும்மா பாடு சும்மா ஆடு உனக்குள்ள இருக்க திறமையை வெளியே கொண்டு வா. ஏன்னா உனக்கு இருக்க திறமைன்றடா அது உனக்கே உரித்தான ஒரு தனித்துவமான திறமை விளங்க சொல்றது தனித்துவமான திறமை விளங்க சொல்ற உதாரணத்துக்கு சொன்னா எஸ்பிபி பால சுப்பிரமணியம் இப்ப இல்ல தெரியும் தானே எஸ்பிபி பாடகர் தெரியும் தான் அப்படியே சரியா அவர் முறைப்படி சங்கீதம் படிச்சால் இல்ல முறைப்படி படிச்சான் இல்ல விளங்குதா சொல்றேன். ஆனா பாட்டுல பெரிய ஒரு ஜாமான் தான் அப்படியே எல்லா மொழியிலும் பாட்டுல என்ன இன்றைக்கு அவற்றை பாட்டுகள் கேட்க இடங்கள் இருக்கா இப்பயும் இல்லை எப்பயும் எப்பயும் அது இருக்கும் பிள்ளைகள் ஓமா இல்லையா அவர் அதுல அது தனக்குள்ள திறமை வெளியே உணர்ந்தவர். அவர் நான் அப்படி படிக்கல அப்படி படிக்க நான் விட்டு இருந்தா வந்திருக்கலுமோ அப்படித்தான் பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அந்த பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு ஒருத்தர் இருக்காங்கன்னா அப்படியே அவங்க தங்களுக்குள்ள திறமையை வெளியே கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு முழுசா அவங்க நம்பிக்கை அவங்களை வச்சிருக்காங்க. வச்சு தமிழ் அந்த திறமையை வெளியே எடுக்கணும். உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்குது வெளியே எடுத்து கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். பண்ணின தமிழில் நீங்க வெளியே வரலாம் இல்லாட்டி வரையலாது விளங்குதா. இப்போ அது இப்போ என்ன எடுத்துக்கொள்ளுங்க நான் படிப்பிக்கிறேன் ரைட் நான் படிப்பிக்க உங்களுக்கு விளங்கு ரைட் சரி தானே. நானும் ஆரம்பத்தில் ஒரு பிள்ளையில ஆரம்பிச்சது இதுக்கு விளங்குமா இருக்கு விளங்க ஒன்றும் தெரியாது சும்மா சும்மா விவசாயம் இருப்போம் ரெண்டு இருந்திருந்தேன்டா இன்றைக்கு உங்களுக்கு உனக்கு நின்று இருக்கல விளங்குதா இன்றைக்கு உங்களுக்கு உனக்கு நின்று இருக்கலாது சரி இன்றைக்கு உங்களுக்கு உனக்கு நின்று இருக்கல பிள்ளை சொல்ல விளங்குதா ரைட்டோ ஒரு ஆள் ஆரம்பிச்சது பிள்ளை இந்த இப்போ லைவா வந்து 244 பேர் நிற்கிறீங்க சொல்ல விளங்குதா ஒன்று நான் விட்டு இருந்தேன்டா இன்றைக்கு இந்த 244 பேரை கண்டிருக்கல சொல்ல விளங்குதா விளங்குதா பிள்ளை அப்படித்தான் பிள்ளை அப்போ எனக்கு நான் பிடிச்சிட்டேன் எனக்கு என்னது எந்த இருந்தாலும் விளங்கப்படுத்துவேன் எந்த டொப்பி இருந்தான் பிள்ளை எனக்கு விளங்கினடா உங்களுக்கு விளங்கப்படுத்தி உங்களுக்கு இறக்கிடுவேன் இதான் இந்த திறமை நான் பிடிச்சிட்டேன் அப்போ அதை நோக்கி நான் போயிட்டு இருப்பேன் பிள்ளை இப்படியே நான் போய் கொண்டிருப்பேன் சரிதானே. அவை உங்களுக்குள்ள என்ன இருக்கோ பிள்ளைகள் அதை நீங்கள் என்ன செய்யணும் கால்குலேட் பண்ணி பார்க்க வேணும் சரியோ. அப்படி நீங்க வெளியே கொண்டு வரும் அது எப்போ வரும் சந்தர்ப்பங்கள் வரும் பிள்ளைகள் உங்களோட முயற்சியை வந்து நீங்க விடக்கூடாது. தொடர்ந்து ரைவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்களா என்ன நடக்கும் அது அப்படியே உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வரும் சரியா பிள்ளைகள். நானும் வந்து ஆரம்பத்தில் ஒரு 19 வயசுல படிப்பிக்க வைக்கிட்டேன் பிள்ளைகள் சும்மா இந்த பாக்கெட் மணிக்கா சும்மா பசங்களை தோண்டு சும்மா எனக்கு செஞ்சுட்டு போயிட்டு ஒரு 26 வயசுல பிள்ளைகள் நான் ஓகே இதுதான் என் ரெக்கண்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் இதுல ஓடிக்கொண்டு இருக்கு விளங்க சொல்றேன். அது உங்களோட திறமையில் வர டைமில் வரும் பிள்ளைகள் ஆனால் உங்களோட முயற்சி போய்கொண்டே இருக்கணும் சரியா. போயிட்டு இருந்தா பெரிய உள்ளவர்களுக்கு வருவீங்க பிள்ளைகள் இந்த கோயிலுக்கு சயின்ஸ் படிப்பிக்கிறேன் ரைட் விளங்குதா. சயின்ஸ் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரியா உங்களை எடுக்க அளவு கொண்டு வர அளவுக்கு நான் விளையாட ஓடிய அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் பிள்ளை சரியா. என்ன செய்து கொண்டு போகிறேன் இன்னும் போகும் விளங்குது. அடுத்த ஏழு கெமிஸ்ட்ரி அதுவும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு சரியா விளங்குதா. ஏழு கெமிஸ்ட்ரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அடுத்தது கூட ஓஎல் சயின்ஸ் இந்த சயின்ஸ் நான் செய்திருப்பேன் செய்யாமல் விடையில்லை ஏன்னாண்டா நிறைய பேர் ஏழுக்கு வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்காம விலகி போறாங்க இந்த ஓஎல் சயின்ஸால. அது வந்து இந்த சயின்ஸ்ல பயப்படுறாங்க ஒன்றுமே இல்லடா எனக்கு அது விளங்கிட்டு தானே விளங்கினோடய நான் தைரியமா சொல்றேன். உங்களுக்கு அது விளங்கிட்டு தானே அப்படியே நீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு அது பயங்கரமா தான் இருக்கும். உங்களோட மனசை விதைச்சிட்டாங்க சயின்ஸ்டா கஷ்டம் இந்த பாடம் கஷ்டம் அந்த பாடம் கஷ்டம் ஐயோ தலைமுறை உரிமை ஐயோ ரெண்டெல்லாம் உங்களை என்ன செய்வாங்க அப்படியே ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ நான் முதல் செய்யறவங்க கூட அந்த மைண்ட் செட்டை உடைக்கிறது அதுவே எனக்கு பெரிய வேலை அப்படி அதோட சிட்ட சிம்பிளா சயின்ஸ் உங்களுக்கு வந்து முடியாது மேலே போட்டு போய் முடியாது. சயின்ஸ் சிம்பிளா தான் இருக்குது உங்களோட லைஃபோட இருக்கு. தலைமுறை பாருங்க உங்களோட விஷயம் கழிச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையோட இருக்கு நீ பார்த்த விஷயங்கள் தானே இதை வச்சு நம்மளே கேள்வி கேட்குறாங்க சரியா. அதே இதில் வந்து டிஎன்ஏ மூலச்சேர்க்கை தொழில்நுட்பம் இருக்கு பின்னுக்கு சரி. அதாவது என்னண்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்போ ஒரு கத்தரி மரம் இருக்குன்றா ஒரு கத்தரி மரத்துல வந்து பிள்ளைகள் ஒரு 4 காய் தான் பிள்ளைகள் காய்க்கும் வைப்போம். அது இப்போ இந்த பூச்சி அதனால 4 காய்ட்டு வச்சாலும் இது சனத்தோ கூடிட்டு சாப்பாடு தேவை கூடிட்டு அதெல்லாம் நம்ம இப்போ கைப்பிடிட்டு வந்துட்டு புதிய இனங்களை சேர்த்து பிள்ளைகள் ஒரு மரத்துல 20 கத்தரிக்காய் ஒரு மரத்துல 20-30 தக்காளிக்காய் விளங்குதா. இப்படி நிறைய ஒரு மரத்துக்கு நிறைய விளைச்சல் அதாவது கொஞ்சம் இதுலேயே நிறைய விளைச்ச வர அளவுக்கு என்ன செய்யுது பிள்ளைகள் இப்போ வந்து அந்த மூலச்சேர்க்கை தொழில்நுட்பத்தால அந்த கைபிரேட் என்ன சொல்ல கைபிரேட்னு சொல்றேன் சரி அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மக்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்யணும். அப்போ ஒரு மரத்துல 4 வர்றதுக்கும் ஒரு இடத்துல 40 வரது என்னுடைய 10 மடங்கு வருதா இல்லையா. அடுத்து அந்த புரோயிலர் கோழி யோசிச்சு பாருங்க புரோயிலர் கோழி 45 நாளில் வந்துடும். இல்லை மற்ற நாட்டுக்கோழி என்ன 6 மாதத்துக்கு பார்த்துட்டு இருக்கணுமோ அப்படி நீங்கள் கோழி வச்சு சாப்பிடணுமோ முட்டை வருமோ முட்டையெல்லாம் வரும் அப்படி ஊர் கோழி முட்டை எடுக்கணும் அவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க உலகத்துக்கு அப்போ உணத்தை குறையும் சொல்லுங்க அப்போ சரியோ. அப்போ அதனால உடம்புக்கு நல்லதா கட்டான்ற அப்படி நான் கதைக்கல தேவை போயிட்டு இருக்கு அது நல்ல உடனே சாப்பிடதான் வேணும் ஒன்றும் செய்யலாது
பசிச்சா சாப்பிடத்தானே வேணும். விளங்குதா? அப்போ அந்த தேவைகளுக்கான செய்ய அந்த பெருக்கங்கள் அதெல்லாம் மாறிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்யறது? அப்போ அந்த கத்தரியில இருக்க டிஎன்ஏவோட இன்னொரு விதை, அதாவது விளைச்சல கூட்ட இன்னொரு டிஎன்ஏ மிக்ஸ் பண்றாங்க. அதான் டிஎன்ஏ மீளச் சேர்க்கை. பிரிச்சு பாருங்க, மீளச் சேர்க்கணும் என்ன? திருப்பி சேர்க்கிற தொழில்நுட்பம், டெக்னாலஜி. அதான் டிஎன்ஏ மீளச் சேர்க்கை. ரைட்டோ? பேர இருக்குது மீளச் சேர்க்கை, மீள திருப்பி சேர்க்கிறது, அதான் மீளச் சேர்க்கை. விளங்குதா பிள்ளைகள்? இப்படிதான் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது உலகத்துல. அப்ப இன்னும் என்ன டெவலப் ஆகிக்கொண்டு தான் இருக்கும். சரியோ? விளங்குதோ? மற்ற இப்ப எல்லாரும் இப்போ சிலங்களை பார்த்தீங்கன்னா நெல்லரிசி சோறு தான் பிள்ளைகள் என்னது தேசிய உணவு. விளங்குதோ? ஆனாங்க பாடி அப்படியே சாப்பிட்றோம். விடியலுமையோட விடியலுமையோட சங்கு கொண்டு ஊதுற மாதிரி நொய் 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 என்ற ஒரு அந்த பான் பண்ணி சொண்டு பான் பேன் ஓடுந்தானே எல்லா இடம் ஒரே மியூசிக். அது விடியாம சமைக்கணும்னு அடுப்புல சட்டியை வைப்பா, அந்த சத்தத்தை கிட்டோனே இப்போ வனசை வாங்கி அனுப்பிவிடுவோம், பானை வாங்கி அனுப்பிவிடுவோம். சரி இரவு கறி இருக்கு பானை போட்டு அவ சமைக்க போனாலும் அந்த மைண்ட் செட் டக்குன்னு மாறும். சரி அப்புறம் அது வாங்கி அது பான் பனிஸ், அது பிள்ளைகள் காலம் சாப்பிட்றது இல்லை. இப்போ என் கண்ணியில் போய் ரோல்ஸ் பனிஸ் எல்லாம் இந்த கோதுமை சாப்பாடு இது சாப்பிட என்ன செய்ய முடியாது, பசி போகும். ஆனால் என்ன செய்யும், உடம்புக்கு நல்லது இல்லை. போஸ்டர் ஒட்டுற முடியாது, கோதுமை கரைச்சி போஸ்டர் ஒட்டலாம், சிவத்தில் ஒட்டலாம். விளங்குதா? அப்படியெல்லாம் இருக்கு பிடிக்க முடியாது. இதெல்லாம் சாப்பிட நடக்கும், உடம்பு கூட டக்குன்னு சமைக்காது. அப்படி தண்ணி தான் கூட விடாய்க்கும், சமயம் அடையாது, ஆனால் பசிக்காத மாதிரி இருக்கும். உடம்புக்கு அது நல்லது இல்லை. கூடிய அளவு கோதுமை சாப்பிடாலும் குறைச்சி கொள்ளுங்க. சரியோ? இப்போ கடையில் கொத்தரொட்டியில் இருக்கணும் டக்குன்னு சாப்பிட்றது போய் அடிச்சு, அது எப்பயா இருந்து சாப்பிடுங்க. சாப்பிட வேணான்னு சொல்ல இல்லை, நானும் சாப்பிட்றேன் தான். எப்பயா இருந்து சாப்பிடணும். இது எப்பவுமே சாப்பிட இருந்தா கதை சிக்கலாம். விளங்குதோ? அவ இப்படி விளங்குது. அப்படி அப்போ அந்த உணவுகள்லேயும் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்லதான் பிள்ளைகள். என்ன எல்லா நெல் சொன்னா இப்போ நெல்லோட உற்பத்தி குறையதான் பிள்ளைகள், வெளிநாட்டில் தான் இறக்குமதி செய்யறது. ஒரு காலத்தில் சிலங்கால, அதாவது வேறு பராக்கிரமம் ஆகிற காலங்கள் எல்லாம் பராக்கிரமவாதி தான். பராக்கிரம சமுத்திரத்தை கட்டினது, ஒரு துளி நீரையேனும் வீணாக்க மாட்டேன், கடலோடு சென்று வீணடைய விட மாட்டேன்ட்டு சமுத்திரம் கட்டின வரல. வரலாறு இருக்குல்ல, வரலாறுக்கு வரும், படிச்சு நோட் பண்ணியா சொல்லுங்க என்ன. ரைட். அப்போ அந்த காலத்தில் ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா வேறு நாடுகளுக்கு என்னது நெல் தானியங்கள் போனது முடியாது. ஆனால் இப்போ அங்கேருந்து எடுக்கிற அளவுக்கு இருக்குது. விளங்குது? அவ்வளோத்துக்கு பொருளாதாரம் இங்கே வீக் ஆகிட்டு இருக்கு. விளங்குதோ சொல்றது? அவ்வளோத்துக்கு என்ன விவசாயம் குறைஞ்சோண்டு போகுது. சொல்ல விளங்குதோ? ரைட்டோ? அப்போ இப்படியான மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்படி இப்போ இதில் எல்லாம் சமாளிக்கிறது தான் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ச்சியை கண்டு கொண்டு இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மெயின் டிஎன்ஏ தான். டிஎன்ஏ தான். அப்படி அதான் இந்த குரங்குகள் எலியில் நம்ம டெஸ்ட் பண்ணுறது. இந்த கொரோனா வந்த காலத்தில் பாருங்க, மருந்து கண்டுபிடிச்சாலும் பிள்ளைகள் அதை டெஸ்ட் பண்ணுற எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதெல்லாம் என்ன செய்தாங்க, மனுஷங்களுக்கே போட்டு விட்டாங்க. அந்த வயசான ஆளும் என்ன ஆளும் கடைசி கடனில் இருக்காங்களுக்கு போட்டு என்று நம்ம கொடாங்கலாம் ஊசிலம் தடுப்பூசிலம் போட்டு தானே. வணங்குதா? அப்படி அந்த எல்லாம் என்ன செய்ய முடியாது, அந்த டிஎன்ஏங்களை மாற்றங்களை வச்சு தமிழ் எல்லாம் உருவாக்குறது. இப்படி நிறைய டெக்னாலஜி இதில் நடக்க பிள்ளைகள். இந்த பாடம் ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு பாடம் பிள்ளைகள். உங்களுக்கு 10ஆம் இருக்குது கொஞ்சம் அடிப்படை மட்டும்தான். நீங்கள் 7க்கு போனீங்கன்னா இன்னும் டீப்பாக படிப்பீங்க பிள்ளைகள். அடுத்தது வந்து அங்கே கேம்பஸ் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா பிள்ளைகள் இது மொலிக்யூலர் பயாலஜினே இருக்கு பிள்ளைகள். சரியோ? மொலிக்யூலர் பயாலஜினே இந்த டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட ஆழமானது இருக்கு. டிஎன்ஏ ஏதாவது தவறுகள் நடந்த பிள்ளைகள் டிஎன்ஏ சரி எடுப்பாங்க, டிஎன்ஏ ரிப்போர்ட் பார்ப்பாங்க. விளங்குதா? விளங்குதா? இப்போ உங்களோட இப்போ சில கேஸுகள் வரும் பிள்ளைகள். சரியோ? இந்த சில இப்போ அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு வந்து ஒரே இவங்கட பிள்ளை, ஆனால் அந்த கேஸ் எல்லாம் இருந்தால் இவங்கட பிள்ளையா டே பிள்ளையா பிரச்சனை வர்றதுலானே அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கல தெரியும். அது பிறந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னா போய் சில ஹாஸ்பிட்டல் பிள்ளை பிறக்கிறது பிள்ளை மாறி போதான் தெரியாதானே பிள்ளை எல்லாம் மாதிரி யாருக்கு தெரிய போகுது. வடியாப்பாடி போய் உள்ள வாங்குது அம்மா வாங்கி போட்டு தெரியாது, மாறி வந்தால் தெரியாது. சரி அந்த வளர்த்துட்டு இருப்பாங்க, வளர்ந்து வந்தால் தான் தெரியும் இது என்னடா இது இந்த இது விளையாட்டு. சரி அப்படி பிரச்சனை இருக்கிறது. சில கேஸில் நடக்கும், இங்கே குறைவு பிள்ளைகள் சில இடங்கள் நடக்கிறது அப்படி. விளங்குதோ? அப்போ அதில் டிஎன்ஏ டெஸ்டிங் நடக்கிறது. சில சில இந்த துஷ்பிரயோகங்கள் கேஸுகள் எல்லாம் பார்க்குறது இப்படி நிறைய இருக்கு பிள்ளைகள். அப்போ அதெல்லாம் தான் டிஎன்ஏ வச்சு தான் பார்க்குறது. சரியோ? அது சிலங்கால அதன் வளர்ச்சி கொஞ்சம் குறைவு தான். வேறு நாடுகளில் வெளிநாடுகளில் அதன் வளர்ச்சி இருக்குது. விளங்குதா? அப்போ டிஎன்ஏன்றதான் பெரிய டிஎன்ஏ வந்து இவ்வளோ ஒரே மாதிரி இருக்கா பிள்ளைகள். எப்படி கூட பெருவிரல் அடையாளம் தான் பிள்ளைகள் எல்லாருக்கும் வேறுபட்டது. மிச்சம் ஒரே மாதிரி இருந்தாலும் பெருவிரல் அடையாளம் ஒவ்வொருக்கும் வேறுபட்டது, தனித்துவமானது. விளங்குது? அது வந்து டிஎன்ஏ ஒரே மாதிரியே இருக்காது. சரியோ? இப்போ இயல்புகள் வந்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய பரம்பரைகளுக்கு 100% ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க எல்லாம். விளங்குதா? ஒரு குடும்பத்தில் பார்க்கலையோ ஒரே ஒரே மாதிரி காய்க்கிற அண்ணா ஒரே மாதிரி காய்க்க நல்ல காய்ப்பான், ஆனால் தம்பி நல்லா காய்க்க மாட்டான். விளங்குதோ? அண்ணா ஒரே சண்டித்தனம் கோவப்படுறவனா இருப்பான், தம்பிக்காரன் அமைதியாக இருப்பான். இப்படின்னு மாறி மாறிலாம் இருக்கு. சரி, இது எல்லாமே இது உங்களோட வர்ற இயல்புகள் தான். அதில் அதை சில அடிப்படைகளோட மாற்றலாம் பிள்ளைகள். ஆனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த இயல்பு உங்களுக்கு நல்லது இல்லை கூடாதுன்னா மாற்றிடுங்க. அதான் பெற்றுக்கொள்கிற இயல்பு. மாற்றினீங்கன்னா நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த இடத்துக்கு டெவலப் ஆகி கொண்டு போகலாம். சரியோ? விளங்குதா பிள்ளைகள்? இதுதான் இந்த பாடத்தில் இருக்கிற விஷயங்களை கதைச்சாச்சு. இனி உள்ளுக்குள்ளே போவோம். சரியோ? தலைங்கம் போடுங்க. தலைமுறை உரிமை. தலைமுறை உரிமை எழுதுவோம். நான் கதைக்கான பார்த்தோன்னா நீங்கள் எழுதுங்க அப்புறம் எல்லாம்.
தலைங்க போடுங்க. போட்டீங்களா தலைமுறை உரிமை? ஓகேயா? ரைட். முதல்ல பாயிண்ட் எழுதி பிள்ளைகள் எழுதி கொடுங்க. ஒரு சந்ததியில் இருந்து, சரியா, ஒரு சந்ததியில் இருந்து கவனம். இந்த பாடத்தில் ஒரு எம்சிக்கு வாரது பிள்ளைகள், அது மாதிரி பின்னுக்கு கற்ற வினாக்கள் ஒரு பகுதியாக வரும், இல்லை ஃபுல்லாகவும் பெரும் பிள்ளைகள். கவனம். வந்த பிள்ளைகள் அங்கே 10 மார்க்ஸ், 11 12 மார்க்ஸ் வரும், 100 மார்க்ஸுக்கு 10 12 மார்க்ஸுக்கு வரும். கவனமா? ரைட். எழுதிக்கொள்ளுங்க. ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு, ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு இயல்புகள் கடத்தப்படுதல். ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிகளுக்கு இயல்புகள் கடத்தப்படுதல். கடத்தப்படுதல் பாரம்பரியம் என அழைக்கப்படும். பாரம்பரியம் அல்ல தலைமுறை உரிமை. பாரம்பரியம் பாரம்பரியம் பரம்பரை சொல்லுவாங்களா? ரைட். அடுத்த போடுங்க பிள்ளைகள். இது ஒன்று தலைமுறை பார்த்தது. ரெண்டாவது மாறல். மாறல் மாறல் இந்த வசனம் பாவிப்பாங்க. மாறலை காட்டுகின்றன தெரியணும். மாறல் என்ன தெரியும்? மாறல் 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 எழுதுங்க. ஓர் இனத்தை சேர்ந்தவர்களிடையே, ஒரே இனமா தான் இருக்கும். ஆனா பாருங்க, மனிதர்கள் பாருங்க பிள்ளைகள், ஒரே மனித ஒரே எல்லா மனிதர்கள் தான், ஆனா ஒரு டைப்ல இருக்குது தானே, அதான் மாறல். எழுதிக்கோங்க. ஓர் இனத்தை சேர்ந்தவர்களிடையே, ஒரே இனத்தை அல்லது ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரே இனத்தை சேர்ந்தவர்களிடையே வேறுபாடுகள் 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 காணப்படலாம். வேறுபாடுகள் காணப்படலாம். வேறுபாடுகள் காணப்படலாம். இத்தன்மை மாறல் என அழைக்கப்படும். இத்தன்மை இத்தன்மை மாறல் என அழைக்கப்படும். எல்லாம் வடிவா எழுதி கொள்ளுங்கோ. டிசம்பர்காரர் ஒழுங்கா எழுதி கொள்ளுங்கோ, திரும்ப வராது. உங்களுக்கு சேர்த்தான் செய்கிறேன். ஓகேயா? சரியோ? இந்த மாறல் 2 வகை இருக்கு பிள்ளைகள், அதுக்குள்ள பிரிச்சு எழுதுங்கோ. ஏ, சூழலால் ஏற்படும் மாறல். சூழலால் வடிவா எழுதுங்க பிள்ளைகள், உடனே விளங்கி எழுதுங்கோ. ஒரு மாதிரி விஷயம் கதைச்சிட்ட முடியாது, கதைச்சு எல்லாத்துக்கும் விஷயம் தான் இதுக்குள்ள போக போகுது. சரியா? மாறண்டா விளங்கு தானே, ஒரே இனமா இருக்கும், வேறுபட்ட இயல்புகளை காட்டும். சரிதானே? ரைட். அடுத்து அதில் ஒரு 2 வகையா இருக்குல்ல. ஒன்று சூழலால் ஏற்படும் மாறல். போடுங்க, ஏன்னு போடுங்க. அதுக்குள்ளே எழுதுங்க. வழியா சொல்ற ஃபார்மேட்டுக்கு எழுதி கொள்ளுங்க. சூழலால் ஏற்படும் மாறல். சூழலால் ஏற்படும் மாறல். ஓகேயா? எழுதிக்கொள்ளுங்க. ஓரின அங்கிகள் ஓரின அங்கிகள் ஓரின அங்கிகள் ஓரின அங்கிகள் வேறுபட்ட சூழலில் காணப்படும் போது, ஓரின அங்கிகள் வேறுபட்ட சூழலில் காணப்பட்டால், ஓரின அங்கிகள் வேறுபட்ட சூழலில் காணப்பட்டால், வேறுபட்ட சூழலில் காணப்பட்டால் அமைப்பில் ஏற்படும் மாற்றம். அமைப்பில் ஏற்படும் மாற்றம். அமைப்பில் ஏற்படும் மாற்றம். உதாரணம், வெள்ளை கருப்பு இன மக்கள். பாருங்க, மனிதர்களான், ஆனா வெள்ளை கருப்பு இருக்கு தான் அப்படி. இப்போ ஆப்பிரிக்கா சைட்லாம் போனீங்கன்னா கருப்பா இருப்பாங்க கூடுதலா. ரைட். மற்ற மேல அங்கே கனடா அமெரிக்கலாம் போனீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்க.
அப்புறம் கேட்கல சார், என்ன சார் எங்க வகுப்புல எல்லாம் கலந்துருக்குன்னு கேட்கல. அது சில அது அது அந்த வீதம் கூட பிள்ளை. சரியா, ரைட். இது எங்கடா இதெல்லாம் கூடுதலாக பொதுநலம் தான் பிள்ளை கூட சில்லங்கால். இப்போ எங்களை வடக்கு கிழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்ப வலயங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுநலமாக தான் இருப்பாங்க கூடுதலான. சரியா, வடக்கு கிழக்கு இல்லை மலையா எல்லா இடங்களும் தான் அப்படி கூடுதலாக. 100 பேர் எடுத்தீங்கன்னா அது ஒரு 10 பேர் அப்படியே நல்ல வெள்ளையாவோ இல்லை நல்ல கருப்பாவோ இருக்கலாம். மிச்சம் 80 கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பொதுநலத்தில் இருப்பாங்க. சரியோ, என்ன மாதிரி வெள்ளையா இருக்க மாட்டாங்க. சரிதானே, ரைட். ரைட், ஓகே. சரியா பிள்ளைகள், ரைட். அடுத்த ரெண்டாவது பிள்ளை பி. பி வந்து விகாரத்தால் ஏற்பட்ட மாறல். விகாரத்தால் ஏற்படும் மாறல். விகாரமா, விகாரம். விகாரத்தால் ஏற்படும் மாறல். விகாரத்தால் ஏற்படும் மாறல். இந்த விகாரம் அப்படியே கூர்ப்பண்டு வரும். நீங்கள் 10ஆம் 6ஆம் பாடத்தில் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். இந்த இளையுறு பிரிவுகள் ஒடுக்க பிரிவுகளை பார்த்தா விகாரம் ஏற்படும் சொல்லுவாங்க. அது அப்டேட் கூர்ப்பு. இப்போ நான் குரங்கிலிருந்து மனசு வந்து சொல்றேன் தான் அப்படியே. நாங்கள் குரங்கிலிருந்து வந்து சொல்றாங்க. யாரு தெரியும், அப்படிதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு சயின்ஸ்ல, ரைட். குரங்கண்டா யோசிப்பாங்க எப்படி இருந்து நாங்கள் தாவி தாவி தெரிஞ்சாங்க. இப்பயும் அந்த குரங்கியல் இருக்குத்தானே, மரத்து மரம் தாவுறது, மரங்கள் ஏறுறது. சரி, என்னது குளிக்காதா சொல்லிடுறது எப்படி சொல்லுவீங்களா இந்த குரங்கெல்லாம் செய்யற மாதிரி என்ன கேட்கலாம். இந்த குரங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த மந்தை குரங்கள் இது பண்ணா கலைக்க போனா என்ன செய்யும் தெரியுமா, அப்படி செய்யும்ல. இதே இது இதே ஆக்சிடென்ட் உங்க வீட்டை பாருங்க, அம்மா என்கிட்ட என்ன 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 இனிப்பாங்கள விளங்குதா. அது அங்க டிஎன்ஏ இதான், டிஎன்ஏ இருக்குல்ல, டிஎன்ஏ இருக்குல்ல, ரைட், ஓகே. அதான் அடிக்க வீட்டை தேடி வரும் பிள்ளைங்க, எங்களோட பழைய சொந்தக்காரங்களானே அவ தேடி வருவாங்க. வந்தா கலைச்சு விட்றது. நீங்க அது யோசிக்கும், என்னட்டேருந்து என்னலேருந்து வந்து போட்டு எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா, ரைட். சரியோ, விளங்குதா பிள்ளைகள். அப்படி சயின்ஸ் ஏற்றுக்கொண்டு இருக்க பிள்ளைகள், எனக்கு தெரியல அப்படித்தானே என்னண்டு. சரியா பிள்ளைகள், அந்த கூர்ப்படைஞ்சிருக்கு பிள்ளைகள். குரங்கள் 4 காலில் இருந்து அப்படி வளர்ந்து வளர்ந்து புறவங்கலேருந்து வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு இப்படி இருக்கு. சரியா பிள்ளைகள், அந்த காலத்தில் குரங்கிலிருந்து வந்த மனிதன் உடையில் இல்லாமல் தான் தெரிஞ்சான். சொல்ல விளங்குதா டேய். அந்த காலத்துல அப்படியே குரங்கிலிருந்து மனுஷன் வந்து என்னது உடைகள் இல்லாம இருந்து வளர்ந்து வளர்ந்து அப்புறம் என்னது அப்புறம் இந்த இலகுலையை கட்டி அப்படியே நாரியமான வளர்ந்து 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 உடுப்புகள் அது டிசைன் எல்லாம் வந்து வந்து இப்ப வந்து இப்படி வாங்க வழியா சொல்ற கவனிங்க முடியாது. ஆரம்ப கட்டத்துல குரங்கிலிருந்து வந்து உடைகள் இல்லை, ஆடைகள்ன்றது இல்லை. சரியோ, சரி சி அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த காலத்துல அப்ப தெரியாத மனிதன் விலங்குகள் மாதிரி தான். இப்ப நாய் மாடல் அப்படிதான். சரியோ, கவனிங்க. அப்படி இருந்து வந்த பிள்ளைகள் அப்புறம் என்ன உடைகள் ஆடைகள் நிறைய வந்து இப்ப என்ன செய்த பிள்ளைகள், இப்ப என்ன முழுசாடு உடுப்பு வந்தோன்னா முழுசாடு போட்டு தெரிஞ்சாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, உடுப்பை கிழிச்சு கிழிச்சு போடுறாங்க. கிழிச்சு விடுறது, ஜீன்ஸ் எல்லாம் கிழிச்சு விடுறது. காலத்தில் ஜீன்ஸ் எல்லாம் கிழிச்சு விடுற கேட்டா ஃபேஷன், கிழிச்சு விடா ஃபேஷன். அப்ப நீங்க என்ன செய்யும், அப்படியே போய் போய் உடுப்பு கிழிச்சு போய் கடைசியில் பழைய கலாச்சாரம் போகும், காட்டு வாசல் மாதிரி. இப்போ என்னது உடுப்புல ஆட்டத்துக்கு போகும். அப்படித்தானே போகுது, கேட்டா ஃபேஷன். சரியா, இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தான், கூர்ப்பு தான், ரைட். அழிவு காலம் தான், ஒன்றும் செய்யறாது, ரைட். ஓகே, அப்ப எழுதுங்க வியார தலைப்புறமா எழுதுங்க பிள்ளைகள். எழுதி கொள்ளுங்க வியாரம். நிறமூர்த்தத்தில் நிறமூர்த்தத்தில் நிறமூர்த்தம் என்ன பிள்ளைகள், நிறமூர்த்தம் இருக்கு தெரியுமே, நிறமூர்த்தம் கருவுக்குள்ள இருக்கு. கரு கிளம்பு இருக்கு தானே, கரு இருக்கு தானே, கரு மிஸ்டர் கரு என்ன களத்தின் எல்லா தொழிற்பாடையும் கட்டுப்படுத்துற கரு. ஆ, கருவுக்குள்ளே இருக்கு நிறமூர்த்த வழியில் இருக்கு. சரி, நிறமூர்த்தத்தில் அந்த டிஎன்ஏ இருக்கு, ரைட். எழுதுங்க நிறமூர்த்தத்தில் ஏற்படும் மாறல் ஆகும். நிறமூர்த்தத்தில் ஏற்படும் மாறல் ஆகும். ஓகே, அடுத்த வயல எழுதுங்கோ. இம்மாறலினால் 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 அனுகூலமான அல்லது பிரதிகூலமான விளைவுகளும் ஏற்படும். இம்மாறலினால் எது இந்த விகாரத்தால் ஏற்படுற மாறலால அனுகூலமான அல்லது பிரதிகூலமான விளைவுகளும் ஏற்படும் ஏற்படும். சரியா பிள்ளைகள், இதை கவனிங்க பிள்ளைகள். இது எப்படி என்ன பிள்ளைகள், இந்த
அங்கட ஜப்பான்ல வந்து இந்த அணுகுண்டு விழுந்தது, இந்த கிரோஷிமா நாசாயில் அந்த அணுகுண்டு எல்லாம் விழுந்து அந்த கதிர்வீச்சுகளுக்கு பிறகு பிள்ளைகள், அங்க பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பிள்ளைகள் சில அந்த அங்கவீனங்கள் வர்ற மாதிரி, மற்றது அந்த விருத்தி இல்லாத மாதிரி, சரியா கண் குறைபாடுகள் அப்படி அப்படி குறைபாடுகள் எல்லாம் பிறக்கப்பட்டிருக்கு விளங்குதா, பிறந்திருப்பாங்க விளங்குதா. இந்த குறைபாட்டறிவுகள் எல்லாம் வராங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த நிறமொத்தத்தில் எப்படி மாற்றங்கள், இந்த கதிர்வீச்சுகள் இந்த அதிர்வுகளால் என்ன செய்யும், நிறமொத்தத்தில் அந்த தன்மையில மாற்றங்கள் எப்படித்தான் அப்படியான பிள்ளைகள் பிறக்கிறது சரியோ. அதான் இந்த மாறல். சிலது இன்னும் நல்ல என்ன செய்யும், நல்ல நல்ல அப்டேட் ஆகி நல்ல நல்ல டேலண்டான பிள்ளைகளாகவும் வரும் விளங்குதா. ரெண்டு அதான் அனுகூலம், நல்லதா வந்தா அனுகூலம் தானடா விளங்குதா. அப்படி நல்லது இல்லாம தான் என்னது பிரதிகூலம் தானே. சரியா, இதான் அந்த மாறல். அப்போ மாறலாம் என்னண்டு விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ரைட். அடுத்தது வாங்க, அடுத்ததான் மெயின் மெயின் விஷயத்துக்கு வர்றோம் பிள்ளை. பரம்பரை அழகு. பரம்பரை அழகு அடுத்தது மூன்றாவது. இப்ப நான் தர்ற ஒரு டாப்பிக்கிலும் என்னன்ற விளக்கம் உனக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இது தெரிஞ்சிட்டா இந்த படம் ஈஸி உனக்கு. இது தெரியாத தான் இந்த படம் உனக்கு கஷ்டமா இருக்கு விளங்குதா. இந்த பிள்ளை ஒரு பாடம் கஷ்டமான அப்படியே அது என்ன, அதுக்குரிய காரணமே தான்டா. இந்த பாடம் கஷ்டம்ன்ற காரணம் உனக்கு இந்த சொல்லுக்கு அர்த்தம் பரம்பரை என்னன்னு தெரியாட்டின்ற கேள்வி விளங்கும் உனக்கு. மாறலன்னா என்ன தெரியாட்டி விளங்கும். தலைமுறை பாரம்பரியம் தெரிஞ்சதான் என்ன எழுதுறக்கு. சரியா ரைட், போடுங்க பரம்பரை அழகு. பரம்பரை அழகு எழுதுங்கோ. ஒரு அங்கியின் இயல்புக்கு காரணமாக உள்ள ஒரு அங்கியின் ஒரு அங்கியின் இயல்புக்கு காரணமாக உள்ள 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 சரியோ. அடுத்த வரியில் எழுதுங்க, அடுத்த வரியில் எழுதுங்க, அடுத்த வரியில் முதல்ல எழுதிட்டீங்க இயல்பு காரணம். அடுத்த வரியில் எழுதுங்க. டிஎன்ஏ ஆல் ஆக்கப்பட்ட, டிஎன்ஏ கேபிட்டலா, டிஎன்ஏ 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 ஆல் ஆக்கப்பட்டுள்ள சரியா. அடுத்த வரி நிறமூர்த்தத்தின் ஒரு பகுதி. அடுத்த அடுத்த வரி எழுதுங்க, நான் சொல்றேன் எழுதுங்க, வேணா ஞாபகத்தை வச்சுக்கலாம். டிஎன்ஏ டிஎன்ஏ ஆல் ஆக்கப்பட்ட நிறமூர்த்தத்தின் ஒரு பகுதி. நிறமூர்த்தத்தின் ஒரு பகுதி அவ்வளோதான். அங்க என்ன பரம்பரையில முடிக்கிறது போட்டா என்ன பரம்பரை என்ன சரி அப்படியே. அப்ப என்ன முடியல், ஒரு அங்கியின் இயல்புக்கு காரணமாக உள்ள இதான் முதலாவது பாயிண்ட். என்ன முடியல், ஒரு அங்கியின் இயல்பு என்ன, இந்த மூன்று பாயிண்ட் தான் முக்கியம். சரி, ஒரு அங்கியின் இயல்புக்கு காரணமாக உள்ள டிஎன்ஏயால் ஆக்கப்பட்ட நிறமூர்த்தத்தின் ஒரு பகுதி. சரியா. அப்ப நிறமூர்த்தத்தில் நம்ம என்ன செய்ய போகுது, அந்த டிஎன்ஏ இருக்க போகுது ரைட். அந்த நிறமூர்த்தம் எங்க இருக்குது, கருவுக்குள்ள இருக்குது. கரு எங்க இருக்குது, களத்துக்குள்ள இருக்குது. சரியோ, களம் எங்க இருக்குது, உடம்புல ஒரு ஒரு எல்லாமே கலந்தாடா. டேய், சடப்பொருள் ஆக்கால என்ன புள்ளியல் அணு, உயிரங்கின் ஆக்கால என்ன களம், உயிரங்கின் ஆக்கால என்ன புள்ளியல் களம் தானே, களம் ரைட். சரியா புள்ளியல். அப்ப ஒரு அங்கியின் இயல்புக்கு காரணமாக உள்ள டிஎன் சொல்லி பழங்க, டிஎன்ஏயால் ஆக்கப்பட்ட நிறமூர்த்தத்தின் ஒரு பகுதி தான் என்ன புள்ளியல், ஒரு பகுதி தான் என்னது பரம்பரை அழகு என்று சொல்லுவோம். சரி, அப்ப அந்த பரம்பரை அழகெல்லாம் என்ன நடக்க போகுது, அந்த இயல்புகள் சேமிக்கப்பட்டிருக்கும். அப்படி என்ன செய்யும், கடத்தப்படுகும். சரியோ, கடத்தப்படுது ரைட். ஓகே, அடுத்த போடுங்க அப்படியே ஒன்று. சரி, அடுத்து நாலாவது போடுங்கோ. தூய வழி. தூய வழி. தூய வழி. இப்ப நாங்க படிக்கிற அன்னைக்கு அந்த தலைமுறை அந்த லாங்குவேஜ், அந்த மொழி வசனங்கள் என்னன்றதை தான் பாக்குறோம். சரிதானே, தூய வழி. ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. தற்கருக்கட்டலினால் 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 உருவாகும் சந்ததி.
சரியா பிள்ளைகள்? தற்கற்கட்டினால் உருவாகும் சந்ததி. உதாரணம் எழுதிக்கோங்க. தூய நீண்ட தாவரம். அடுத்தது தூய குறுகிய தாவரம். தூய நீண்ட தாவரம், தூய குறுகிய தாவரம். இப்படி போடுங்க பிள்ளைகள். கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, சிமால் டி, சிமால் டி. வந்துட்டா? இதை பார்த்தா உங்களுக்கு பயம். டி டி ஹெச் 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 எல்லாம் பெறமில்ல. ஆ, என்னென்ன பாப்போம். இப்படி போடுங்க. தூய நீண்ட தாவரம், தூய குறுகிய தாவரம். சரியா? அடுத்தது போடுங்கோ. 4 5. எதிருரு, 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 எதிருரு. எழுதுங்கோ. ஒரு சோடி, ஒரு சோடி, ஒரு சோடி உரல்பொருள் இயல்புக்கு. சரி, ஒரு சோடி உரல் பொருள் இயல்புக்கு, உரல் உரல்லா, உரல் உரல் உடல் இல்ல, உடல் இல்லையா? இடிக்கிற உரல் இல்ல, உரல் ஊனா ராணா மவுல உள்ளன. உரல் பொருள் இயல்பு, உரல் பொருள் இயல்பு. ஒரு சோடி உரல் பொருள் இயல்பில், சரி, ஒரு சோடி உரல் பொருள் இயல்புக்கு, ஒரு சோடி உரல் பொருள் இயல்புக்கு காரணமான பரம்பரை அலகுகள், காரணமான பரம்பரை அலகுகள், காரணமான பரம்பரை அலகுகள். ஒரு சோடி உரல் பொருள் இயல்புக்கு காரணமான பரம்பரை அலகுகள். போடுங்க பிள்ளைகள. கேபிட்டல் டி கம சிமால் டி, கேபிட்டல் டி கம சிமால் டி. போடுங்க போடுங்க. இந்த டி எல்லாம் அப்படி என்ன டி ஊத்துவோம். ரைட். அடுத்தது போடுங்க. உரல் பொருள் இயல்புகள். அடுத்தது அறிங்க போடுங்க. உரல் பொருள் இயல்புகள். இப்ப நாங்க தலைமுறைமை உரிமைன்ற லாங்குவேஜ், சரியோ? சிங்களம் கற்போம், ஆங்கிலம் கற்போம், தமிழ் கற்போம். அதே மாதிரி பிள்ளைகள் தலைமுறை உரிமையின் மொழியை கற்போம். ரைட். இதுல இதான் அந்த மொழி, லாங்குவேஜ். ரைட், தெரியும். உரல் பொருள் இயல்பு போடுங்க. எழுதுங்க. ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள், ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள். ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள், ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள். அதுக்கு உதாரணம் எழுதுங்க பிள்ளைகள். நீண்ட தாவரம் கம குறுகிய தாவரம், நீண்ட தாவரம் கம குறுகிய தாவரம், நீண்ட தாவரம் கம குறுகிய தாவரம். சரி பிள்ளைகள், இதை கவனிங்க. என்ன உரல் பொருள் என்ன பிள்ளைகள்? ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள் பிள்ளைகள். இது எப்படி என்னடா உங்களை மாதிரி தான். சரியா? ரைட். ஒன்றுக்கொண்டு எதிரான பிள்ளைகள் இப்படிதான். சரி, இப்ப நான் படிவேன்னு சொல்றேனா? இல்ல, படிக்க இயலாது. சரியோ? தம்பி இருந்து கொஞ்சம் 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 கவனி. இல்ல, கவனிக்கிறாது. சரி, படிக்க அப்ப இதை சொல்றா. இல்ல, நித்துறல நான் படிப்பேன். கவனிக்காத கிளாஸ் கவனிக்க, ஆஃப் பண்ணிட்டு போ. இல்ல, நான் இருந்து பார்ப்பேன். அந்த ஒன்றுக்கு எது இருக்குது, அந்த இந்த குண்டக்க மண்டக்க காய்க்கணும் சொல்லுவாங்கல்ல பிள்ளைகள். விளங்குதா? விளங்க. கவனிச்சாதே அப்படி காய்க்கிறது. காய்ச்சிட்டு தானே பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன் இருக்கிறீங்க? ஏன் இதுல இருந்தா என்ன? சும்மா கேட்டேன். ஏன் சும்மா இருக்கிற? விளங்குதா? அந்த எது எதுல காய்ப்பாங்க பிள்ளைகள்.
சம்பந்தமே இல்லாம கேட்பாங்க, எதிராக கேட்பாங்க. சரியோ? நடக்கிறதா இல்லையா? அதுதான்டா உரல் பொருள் இயல்பு. உரல், அதாவது உரல் முடியாது, என்னது பிறல்ற மாதிரி. இப்ப பிறல்றதுலையும் தானே பிறல்றது, பிறல்றது அப்படி உருண்டு பிறல் தானே, அதை மாதிரி தான் உரல் பொருள் இயல்பு, ஒன்றுக்கொன்று எதிரான இயல்பு. அப்ப கேட்பாங்க பிள்ளைகள், உரல் பொருள் இயல்புக்கு காரணமான என்னெல்லாம் கேட்பாங்க. சரிதானே? அப்ப அது என்ன பிள்ளை, ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள். சரிதானே? ரைட்டோ? சரியா? உரல் பொருள் இயல்புகள் ஓகே தானே? சரி, அப்படி ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள். அதான் என்னது, நீண்ட தாவரம் குறுகிய தாவரம். சரி, அப்ப குண்டானாக்கள் ஒல்லியானாக்கள், விளங்குதா? வெள்ளையானாக்கள் கருப்பானாக்கள், இரவு பகல், விளங்குதா? ஒன்றுக்கொண்டு எதிரான இயல்பு தான் பிள்ளைகள். இப்ப பூ என்ன, பூ எடுத்தீங்கன்னா அப்படி என்ன நடக்கும்? சிலது 5 பூ இருக்கும், சிலது 3 பூ இருக்கும், விளங்குதா? இப்படி ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்கும் பிள்ளைகள். நீண்ட உயரமான மரம், உயரமானாக்கள், கட்டையானாக்கள், இப்படி ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்குல்ல பிள்ளைகள், அதுதான்டா உரல் பொருள் இயல்பு. ஓகேயா? சரியா? உரல் பொருள் இயல்பு. ரைட். அடுத்தது இங்க பாருங்க, மேல பார்த்தோம், இந்த எதிருருவம் என்ன பிள்ளைகள், என்ன எதிருரு, என்ன எதிருருவன்ற என்ன பிள்ளைகள், இந்த உரல் பொருள் இயல்புக்கு காரணமான பரம்பரை அலகுகள். சரிதானே? உரல் பொருள் இயல்புக்கு காரணமான பரம்பரை அலகுகளான் இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ உங்களுக்கு இப்போ விளங்குதா பிள்ளைகள், இந்த டிடி என்று வர்றதுலாம் என்ன பிள்ளைகள், அது டிடி என்று போடலாம், ஏ என்று போடலாம், கிகி கேகே என்று போடலாம், அதை என்ன எடுத்தும் பாவிக்கலாம் பிள்ளைகள். ஆனா இதை சொல்றது என்ன பிள்ளைகள், பரம்பரை அலகு. என்ன, ஒரு அங்கியில் இருக்கிற ஒரு டிஎன்ஏ ஆக்கப்பட்ட மொத்தத்தில் ஒரு பகுதியான பிள்ளைகள் ஒரு பரம்பரை அலகு. அப்போ ஒரு டி என்ற என்ன பிள்ளைகள், ஒரு டி என்றது ஒரு பரம்பரை அலகு. அடே பரம்பரை அளவுக்கு டி ஏபிசிடிஎஃப்ஜி அங்கே லெட்டர்ஸ்ல எல்லாம் அங்கே உடம்புக்குள்ள இருக்காது. சரியா? அடே பரம்பரையில அப்படி இருக்கா அப்படி, இந்த அது உங்களுக்கு விளக்கத்துக்கு நான் படிக்கிறதுக்காக டிடிஎன் எல்லாம் போடுறோம். விளங்குது? அப்போ இது டிடிஎன் பாருங்க, இதை சொல்றேன் என்னது, தூயன்ன்றதா வரணும் அப்படியே ரெண்டுமே என்னது டி தான் இருக்கு, கேபிட்டல் டி தான் இருக்கு. தூய குறியதா வேண்டா ரெண்டுமே ஸ்மால் டி தான். அது என்னது T4 என்ன, டோல், உயரது டோல் தான் கதைக்கிற டோல் உயரம். அப்போ கேபிட்டல் டி போட்டால் அது உயரமானது, ஸ்மால் டி போட்டால் கட்டையானது. அப்படி நான் குறியீடு கொடுத்தலாம் செய்யலாம் அப்படி. விளங்க சொல்றேன். ரைட். அப்போ எதிர்வன்ற என்ன அப்படி, உரல் ஒரு சோடி உரல் பொருள் இயல்புக்கு காரணமான பரம்பரை அளவுகளான என்னது எதிருரு. அப்போ எதிர்வுண்டா என்ன தெரியும், உரல் பொருள் இயல்பு என்ன தெரிஞ்சிருக்கணும். சரியோ? அடுத்தது எதிர்வண்டா தெரிஞ்சிருக்க என்னண்டு, பரம்பரை என்ன தெரிஞ்சிருக்கணும். விளங்குதா? இந்த வசனங்கள், இந்த மொழிகள் கிளியராக உங்களுக்கு இருக்க வேணும். சரியா அப்படி? ரைட்டோ? தூய அப்படி என்ன பிள்ளையா, தூயதான் அப்படி என்ன, அது என்ன பார்ப்போம், அடுத்தது பார்க்க என்ன விளங்கும். அதாவது இதுல நீண்டதாக வரும், இதுல எல்லாமே என்னது உயரம் தமிழில் இருக்கும். இதுல கட்டையானதாக வரும் வர்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. இது குறுகியதா தானே. இதுல வந்து இருக்கிற பரம்பரையில பாருங்க முடியாது, ரெண்டுமே கட்டையா தான் இருக்கு. இதுல வாரம் எல்லாமே கட்டையா தான் இருக்கு, உயரமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த பரம்பரை அளவில் இந்த உயரமானது அல்லது கட்டையானது, கருப்பு சிவப்பு, அப்படி ஒரு ஒரு எதிரான இயல்பு தீர்மானிக்கிறது பரம்பரை அளவுகள் தான். விளங்குதா? சரியா? ரைட். அடுத்ததுக்கு வாங்க, அடுத்தது போடுங்க, ஆட்சியான இயல்பு. ஆட்சியான இயல்பு, இது அப்படியே இந்த கேள்வியில் பாவிக்கப்படுற வசனங்கள். 7வது, ஆட்சியான இயல்பு. ஆட்சியான இயல்பு போட்டீங்களா? ஆட்சியான இயல்பு எழுதுங்க. ஒரு சோடி உரல் பொருள் இயல்பில், ஒரு சோடி உரல் பொருள் இயல்பில், ஒரு சோடி உரல் பொருள் இயல்பில் வெளித்தெரியும் இயல்பு. ஒரு சோடி உரல் பொருள் இயல்பில் வெளித்தெரியும் இயல்பு. பிள்ளைகள் உங்களுக்கு வேற கிளாஸ்ல அப்படி இருக்குன்னா நீங்கள் போய்கொள்ளலாம். ஆனால் லைவா முடிஞ்ச அளவுக்கு இருங்க பிள்ளைகள். ரெக்கார்டிங்ல பாக்குறது லைவா இருக்கிற மாதிரி வராது. விளங்கு தானே? லைவா இருந்து பார்க்குற மாதிரி வராது பிள்ளைகள். ரைட். நான் லைவாவே நேரம் இருக்கிறேன். ரைட். ரெக்கார்டிங் அப்படி இல்லை, ரெக்கார்டிங் வரும். சரியோ? அவங்களுக்கு ரெக்கார்டிங் யூடியூப் சேனலில் போடுவோம் பிள்ளைகள், அது உங்களுக்கு வந்துடும். சரிதானே? ரைட். ஓகேயா? விளைக்கொள்ளுங்க. ஒரு ஆட்சியான ஒரு சோடி உரல் பொருள் இயல்பில், உரல் பொருள் இயல்பில், கொஞ்சம் வாய்க்குல வராது பிள்ளைங்க, சொல்லி பாருங்க. உரல் பொருள் இயல்பு சொல்லுங்க. உரல் உரல் பொருள் இயல்பு. ஸ்பீடா சொன்னீங்கன்னா உரல் பொருள் இயல்பு, உரல் பொருள் இயல்பு போயிடும். சரியோ? சொல்லி பழகுங்க, வாய்க்கு வரணுமா? ரைட். ஓகே. உரல் பொருள் இயல்பு. அப்ப ஒரு ஆட்சியாக முடியல், ஒரு சோடி உரல் பொருள் இயல்பில் வெளித்தெரியும் இயல்பு. வெளித்தெரியும் இயல்பு. சரியோ? வெளித்தெரியும் இயல்பு. உதாரணம் விழுங்க பிள்ளைகள், கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டியில் இப்படி ரவுண்ட் வட்டம் போடுங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டியில் டி ஆட்சியானது. டி ஆட்சி பிள்ளைகள் இட்டனா பிள்ளைகள் புற ஆட்சி எழுதி விடுறீங்க. ஆட்சி, ஆட்சி மசாலா, ஆட்சி, ஆட்சி பூச்சி எழுதி விடுறீங்க. ஆட்சி கவனம். ஓகே.
சரியா டி ஆட்சிடு சரி வாங்க பிள்ளைகள் ஆட்சி என்ன பார்ப்போம் இது வீட்டே இருக்குடா இப்போ உங்களோட வீட்டு ஆறு பிள்ளை ஆட்சி உங்களோட வீட்டு ஆறு ஆட்சி இப்போ அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வைப்போம் சரியோ அப்பா அம்மா போய் 2 பேரும் இருக்கிறேன் வீட்டை சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்க நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்க இப்போ அப்பா அம்மா கேட்டு போய் எனக்கு அடிக்க வாரையில சரியோ இது வளமை தான் யோசிச்சு பாருங்க சரியோ இப்போ அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க சரியோ சில வீடுகளில் அப்பாட சத்தம் தான் கூடவா இருக்கும் அப்பாட பைக் சத்தம் கேட்க வைக்கல டக்குன்னு என்ன அம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன சமைக்கிறக்குள்ள வேற போயிடுவா பிள்ளை டக்குன்னு புத்தம் எடுத்துட்டு படிக்க போயிடும் நடக்கிறதா இல்லையா ரெடி போய் தலையடிக்கன்னு படுத்துடும் சம்திங் ஏதோ சரியோ விளங்குதோ இது அப்பா ஆட்சியா இருந்தா ரைட் அதே அப்பா விட்டு நிற்கிறார் சரியோ அதே அப்பா விட்டு நிற்கிறார் அம்மா அப்பா வெளியே விட்டு வாரா அம்மா அப்பா டே அம்மா வாராடா அம்மா வாராவா ரைட்டு படம் விட்டு அப்பா எல்லாம் போய் எல்லாம் கிச்சன் அங்கே பண்ணி அப்பா இது வெளியே பார்த்துட்டு பிள்ளை அங்கே இருக்கும் ரைட் ஓகே ரைட் நடக்கிறதா இல்லையா அப்படி இது இது பொதுவாக நடக்குது சில இடங்கள்ல அப்பா அம்மா விட்டு இருப்பாங்க அப்பா பிள்ளை வருது 20 நாள் போறாளோ ஐயோ அப்பா போயிடுவார் அப்பா எனக்கு அவசரம் வேலை அப்பா வெளியே போயிடுவார் சரியா இது பிள்ளை ஆட்சியா இருக்கும் அதாவது வெளியில தெரிகிற இயல்பு விளங்குதா வெளியில தெரிகிற சரியா இப்ப வீட்டை அப்பா வந்து உங்களை கேட்டு கொண்டு இருந்தா நீங்க அப்பா வந்து உங்களோட சண்டை பிடிச்சிட்டு இருந்தாலும் சத்தம் வந்தாலும் அம்மா அங்கே இருந்து என்ன அங்க என்னப்பா அங்க சத்தமா இருக்குது ஒன்றும் இல்லை பிள்ளையோட பேசிட்டு இருக்கிறேன் சரியா இது இது அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க அம்மா ஆட்சின்னு அர்த்தம் அம்மாட கண்ட்ரோல்ல இருக்குது ஆட்சின்றது ஆட்சி தானே டே அரசாட்சி இப்படித்தான் யார்கிட்ட அந்த பவர் இருக்கோ அவர் தான் வெளியில தெரிவார் அப்பா அப்பா என்ன முடிவு எடுக்கணும் என்ன செய்வார் அம்மாட்ட கேட்டுதான் என்ன கேட்டாலும் அம்மாட்ட கேட்டு இருப்போம் எல்லாம் அப்படி இருக்கும் சரியோ அதே மாதிரி என்னப்பா சத்தம் என்ன பிள்ளை வளர்த்து வச்ச உண்ட பிள்ளையோட பேசியிருக்கேன் படிக்க சொன்ன என்ன செஞ்சிருக்கு வேற அங்கே சோதரை ஒன்லைன் அதில் நோட் பண்ணி போட்டு நிறுத்து சோப்பால வேற இப்படி அப்பா காத்திட்டு இருந்தா அம்மா வந்து எழும்புடா உன்னோட இருந்தாலும் இவரோட பேச்சு வாங்கினால முடியலன்னு எழுப்புவா இது அப்பா ஆட்சி இது தனி சிலவில் உங்களோட தாத்தா வாட்டியல் இருந்தா இப்போ அப்பாட அப்பா அம்மாட அப்பா அம்மா அப்படி இருந்தா அது அவங்களையும் ஆட்சி பேரும் ஆட்சி தான் அவங்க செய்யறதும் ஆட்சி தான் அவங்க இருந்தால் செய்யாமல் இருப்பாங்க விளங்க இது குடும்பங்களே இருக்கு இப்படிலாம் இது குடும்பங்கள் சில ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆளாக இருப்பார் அவர் சொல்றதான் கேட்பாங்க ஊர் தலைவர் விளங்குதா அப்புறம் மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் மாநிலத்துக்கு ஒரு தலைவர் நாட்டுக்கு ஒரு தலைவர் இப்படி இருக்குதான் அப்படியே ஆட்டது அதிகாரம் ஒன்றும் தெரியுது அப்படியே அவர் ஆட்சி சரி அப்பா ஆட்சியான்னு கேட்கல அம்மா ஓம்பா சொல்லுங்க இப்படி இருப்பா அப்பா அப்படியே போயிட்டா அப்புறம் அம்மா தான் ஆட்சி பிள்ளைய வா அப்பா போயிட்டா வா சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்பாவோட சில நினைப்பாங்க அம்மாவோட பிரச்சனை டக்குனு அப்பாவோட போய் போட்டு கொடுக்குறது அப்பா போனோடனே சரி வேற அப்பா போயிட்டானே போறடி அப்பா கொஞ்சம் தான் நிற்பார் அவர் போயிடுவார் உண்டு சோத்துக்கு வருவார் சாப்பாட்டுக்கு அப்பா வா நடக்கிறதா இல்லையா இதான் அந்த ஆட்சி அணிகள் வழியே தெரியும் அப்போ பின் ஆட்சியாண்ட பிள்ளைகள் இதே பாருங்க கேபிட்டல் டி உயரம் இருக்கு பின்னுக்கு என்னது இந்த ஸ்மால் டீம் இருக்கு ஆனா வெளியில தெரியுது என்னது அந்த ஆட்சி அணைகள் தான் பிள்ளை ஆனா மற்ற இல்லையோ இப்போ அப்பா ஆட்சியா இருக்க அம்மா அங்கே வீட்டை இல்லையா வீட்டை நிற்கிறா 2 பேர் நிற்கிறாங்க விளங்குதோ அப்போ வெளியில தெரியாரு அப்பாடை ஆட்சி அவரான் ஆட்சியாது அம்மா போய் தான் இருப்பா அப்பா உன அப்புறம் வருவா விளங்க சொல்றேன் அப்ப வெளியில தெரிய சொல்ற பிள்ளைகள் ஆட்சி அணைகள் ஒன்று சொல்றது விளங்குதோ அடுத்தது போடுங்கோ பின்னடைவான இயல்பு 8வது பின்னடைவான இயல்பு பின்னடைவான இயல்பு அடி இப்படின்னு சொல்ற பிள்ளைகள் பின்னிடைவான இயல்புன்னு சொல்லுவாங்க அப்படி பின்னிடைவான இயல்பு அடை பின்னடைவுல பின்னிடைவு நிடைவு பின்னடைவு பின்னிடைவு இடை இடுப்பு அந்த இடையில சரி பின்னிடைவான இயல்பு ரைட் ஓகே ஓகேயா பின்னடைவான இயல்பு ரைட் அடைக்கொள்ளுங்க பின்னடைவான இயல்புடா ஒரு சோடி உரல்பொருள் இயல்புகளில் 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 வெளித்தெரிஞ்சா ஆட்சியடா வெளித்தெரியாட்டிக்கு அதான பின்னடைவு விளங்குதா பின்னுக்கு இருக்கும் அம்மா பேச அவனுக்கு ஓப்பா சரி அம்மா ஆட்சினா அப்பா ஓப்பா சொல்லுங்க ரைட் விளங்குதா ரைட் அப்ப ஒரு சோடி உரல்பொருள் இயல்பில் வெளித்தெரியாத இயல்பு ஒரு சோடி உரல்பொருள் இயல்பில் ஒரு சோடி உரல்பொருள் இயல்பில் வெளித்தெரியாத இயல்பு அதான் என்னது பின்னடைவான இயல்பு அல்லது பின்னடைவான இயல்பு ரைட் உதாரணம் கேபிட்டல் டி ஸ்மால் டி பின்னடைவான இயல்பு
பின்னடைவான இயல்பு. ஓகேயா? சரியா பிள்ளைகள்? அவ்வளோங்க அப்படியே ஆட்சி பின்னடைவு. ஓகேயா? அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு இப்போ இந்த கேபிட்டல் டிஸ்மவுண்ட் பிடிபட்டுரும். அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள், இதில் பார்த்தீங்க இது தூயன்னு சொல்கிற அர்த்தம் விளங்குதா? கவனிங்க, தூயன்னு சொல்றது அர்த்தம் விளங்குதா? தூயன்னு சொல்றது, தூயன்னு சொல்றது என்னண்டா, இதில் கேபிட்டல் டிஸ்மவுண்ட் கேபிட்டல் டி தாண்டா இருக்கு. அப்போ இதில் ஆட்சி அது சமத்துவம். இங்கே சமத்துவ ஆட்சி. சில உடம்புல அப்படி இருக்கும், ரெண்டு பேரும் சமத்துவமாக இருக்கும், அப்படியும் இருக்கும். சரியோ? அப்புறம் எனக்கு எத்தனை அடிக்க வரானோ தெரியல, என்ன பேசிட்டு இருக்கானோ தெரியல. ரைட்? இப்போ அப்பா அம்மா கேட்டிருந்தா, அப்பா என்ன நானும் ஆட்சி, என்ன சொல்ல நானும் ஆட்சி, நீ என்ன எந்த வயசு கேட்குற அம்மா? ஏ ஓ எந்த வயசு கேட்குற, அப்படி எந்த வயசு கேட்கலையா? இப்படி வரும். ஸோ இதுக்கு நான் பொறுப்பு இல்லையா? ரைட், சரிதானே? இதில் பாருங்க, இதில் ஆட்சி எது பின்னாடி சொல்லணுமா? டேய், இதில் வந்து ஆட்சி எது பின்னாடி சொல்லணுமா? சொல்லல. அதே ரெண்டுமே ஆட்சி தான். சரியா? சில பிள்ளைகள்ட்ட, பிள்ளை உங்க அப்பா நல்லா கூட அடிப்பாரா அம்மா கூட அடிப்பாரா? ரெண்டு பேரும் சேர்த்து அடிப்பாங்க. சரியா? விளங்குதா? நடக்குதா இல்லையா அப்படி? அதான் அதான் தூய வழி விளையாடு சம அடி. அப்ப ரெண்டு பக்கம் போயிடாது, வாங்க தான் வேணும். சரியா? விளங்குதா? இது சில இடங்கள் நடக்க முடியாது, பல இடங்களும் அப்படி இருக்காது. ஒன்று கொண்டு இப்ப அப்பா அடிச்சா அம்மா காப்பாத்துவா, அம்மா அடிச்சா அப்பா காப்பாத்துவேன். சரியோ? அப்படி ரெண்டு பேரும் அடிச்சா தாத்தா பாட்டி காப்பாத்துவாங்க. சரியோ? அப்படி யாரும் அடிக்கி ஒன்றும் செய்யலாது, அடியை வாங்கிட்டு இருக்க வேண்டிய. சும்மா அடிக்க மாட்டாங்க. சரி, சும்மா அடிக்கணும், அது நீங்க தவறு செய்யிருந்தா. ரைட், ஓகே. சரியோ? அடிச்சா கூட பரவாயில்ல பிள்ளைகள், நீங்க கவனிங்க பிள்ளைகள். இப்ப அப்பா அம்மா அடிச்சா கூட அது கொஞ்ச நேரத்துல போயிடும். அடிச்சா கூட என்னது, அது கொஞ்ச நேரத்துல போயிடும். பேசுவாங்க பாருங்க, பேசுவாங்க. ஏண்டா இருக்கிறவன மாதிரி இருக்கும். அது கணக்கு சாப்பிட போற நேரத்துல படிக்கிறது இல்லை, எக்ஸாம்க்கு இன்னும் 15 நாள் வந்துட்டு படிக்க வேண்ட ஒரு இது இல்லை, என் ஓசை பாப்போம். இது இது அம்மா ஊரில் பேசுவாங்க. அப்பா மாதிரி நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அதுதான் இன்னும் கொடூரம். அவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க பிள்ளைகள். ம், ஆ படிக்கிறியா? ஆ சரி சரி, எக்ஸாம் வருதுண்ணா, ஓகே ஓகே. ஒன்று கதையும் இல்லை, பேசாமல் தெரிவாங்க. ஆனால் இருந்து திடீரென்று பிடிப்பாங்களப்பா, அந்த டைம் இருக்கு. சரியோ? உருட்டு தான், உருட்டி உருட்டி அடிதான். அம்மா வந்தாலும் கூட்டி ரூபா முடியாது, பிரம்பு என்னது ஆகப்பகாம பிரம்பு கிடக்கலாம் உடைய உடைய அடிதான். விளங்க அப்படி? ரைட்டோ? இதோ ஒரு டைம் பிள்ளைகள் ஒவ்வொரு கேண்டில் பண்ணுற விதங்களும் ஒரு மாதிரி இருக்கு. சரிதானே? ரைட். அப்போ பாருங்க பிள்ளைகள், சமனா இருக்க தூய தூய உயர மண்டா பிள்ளைகள், தூய மண்டா பிள்ளைகள் ரெண்டு அந்த எதிர்வுருக்கள் ரெண்டு வேணுது சமனா இருக்கு. இப்போ நான் கதைக்க இனி நான் தலைமுறை உரிமையில கதைக்கலாம். எதிர்வுருக்கள், எதிர்வுருண்டா என்ன? இந்த பரம்பரையில தானே சொல்றது, அதாவது உரல் பொருள் இயல்புக்கு காரணமான பரம்பரையில், அதாவது உரல் பொருள் இயல்புனா என்ன? ஒன்று கொண்டு எதிரான இயல்பு, அவ்வளோ தாண்டா. உயரம் கட்ட கட்ட உயரம், சிவப்பு கருப்பு, இப்படி ஒன்று கொண்டு எதிராக இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்சி இயல்புன்னு சொல்லலாது, பின்னடைவான இயல்புன்னு சொல்லலாம் பிள்ளைகள். ஓமா இல்லையா? அதுதானே தூய வழி. தூய வழி என்றால் தூய தூயம் என்ன, கிளியரா இருக்கும், கலப்படம் ஒன்றுமே இல்லை. சரியோ? உயரமும் ஒன்று இருக்கு, கட்டையும் ஒன்று இருக்குன்னா அது கலப்படம் தாடா, கலந்துருக்குது. விளங்குத சொல்ற, கலப்படம் பிள்ளையான அது கலந்துருக்கு. சரியா? அடுத்தது குறுகியதான இதுல பாருங்க, சிமோலிட்டி சிமோலிட்டி. இதுல எல்லாம் என்னது, எல்லாமே கட்டை தான். இதுல ஆட்சியான இயல்பு இருக்கா? பின்ன இல்ல. ஆனா இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல பாருங்க கேபிட்டல் டி சிமோலிட்டியில உயரமும் இருக்கு கட்டையும் இருக்கு. அப்ப இதுல எது பிள்ளைகள் ஆட்சியான இயல்பு? கேபிட்டல் டி. எது பின்னடைவான இயல்பு? சிமோலிட்டி. இதுதானே கலியில கேட்கிறாங்க. இந்த எதிர்வுக்குள்ள ஆட்சியான இயல்பு எது, பின்னடைவான இயல்பு எது? பிள்ளை தெரியணும், ஆட்சியான இயல்பு வெளியில தெரியும் இயல்பு. பிறகு சொல்றேன் சார், கேபிட்டல் டீயும் கண்ணுக்கு தெரியுது, சிமால் டீயும் கண்ணுக்கு தெரியுது சார், வெளியே தெரியுதுதான் சார். அப்படி அது உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்குண்டா. விளங்குதா? உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும். விளங்குதா? இப்ப உங்களுக்கு நல்ல பாடுற திறமை இருக்கும் பிள்ளைகள், அது வெளியே தெரியும். சரியோ? ஆடுற திறமை இருக்கும், அது வெளியே தெரியாது. நீங்க எந்த திறமையை கூட பிடிச்சோண்டு போறீங்களோ அதுதான் மேல வெளியே வரும். விளங்குதா பிள்ளைகள்? நானும் நல்லா பாடுவேன் பிள்ளைகள். பார்த்தீங்கன்னா கேட்டவங்க கிளாஸ் டைமுகள் கொஞ்சம் பிரச்சனை, அப்போ அதில் போயிடலாம் போயிட்டு டான்ஸும் ஆடுவேன். கேட்டாங்க என்ன செய்யறது, டைம் கொஞ்சம் காணாது, உங்களுக்கு பிஸியான இப்போ போயில. விளங்குதா? இப்படித்தான் பல பேர் ஊருக்குள்ள சுத்தி கொண்டு இருக்காங்க சொல்லிக்கொண்டு. பழனியில பிள்ளைகள் எல்லாருக்குலயும் இருக்கும் பிள்ளைகள். விளங்க, எல்லாருக்கும் ஒரு இயல்பு இருக்கும், அது நல்லா வரையில செய்யும், வழியில தெரியும். அதான் ஆட்சி. பின்னுக்கு என்ன செய்யும்? பின்னடைவா இருக்க முடியும், மறைஞ்சு பின்னுக்கு மறைமுகமா இருக்கும். அதான் வழியில தெரிகிற இயல்பு, வழிய தெரியாத இயல்பு. சொல்ல விளங்குதா? வழியில பாருங்க முடியும், இப்போ உங்களை பின்ன ஒரு இயல்பு வந்து வழியால தெரியும். அவன் அந்த அப்படினா அவன் இப்படி செய்வான், அவங்களா இப்படி செய்வாங்க.
இதெல்லாம் வெளியில தெரிய வெளியே தெரியாத ஒரு இயல்பு. அதான்டா இப்போ உங்களை பற்றின கருத்துக்கள் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா தங்க கட்டி பிள்ளை, அது வெளியில தெரிய இயல்பு, தெரிகிற இயல்பு. வெளியில தெரியாத பின்னணி எங்க இருக்கும், வீட்டுக்குலான் இருக்கும், தங்க கட்டியோ தாரத்துக்கும் வராது. இது நடக்குதா இல்லையா பிள்ளைகள்? நடக்குதா இல்லையா? வீட்டுல வீடு வாசல் கூட்டாது, வீடு வாசல்லாம் கூட்டாது. கூட அந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்துருக்கோம், வீடு வாசலும் கூட்டாது, வீட்டுல தும்பரி தூக்காது. ஆனா எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா தாங்க வண்டி, நான் கூட்டுறேன், எல்லாம் நீட்டா எல்லாம் வச்சு பாரு உள்ள இப்படி வளர்த்துருக்கோம், நீட்டா இருக்கும். வீட்டை வந்தா தான் தெரியும். சில படியவங்க அப்படிதான், வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. வீட்டில் அம்மா தம்பி கடைக்கு போயிட்டு வா, ஆஹா இல்லை, பக்கத்துல தம்பி தம்பி ஒரு கடைக்கு கூட போயிட்டு வரியா, ஓ ஓ இந்த இந்த வாரம், விளங்குதா சொல்ற, விளங்குதா? நடக்குதா இல்லையா அவளு? அப்போ வீட்டை மாட்டேன்றான், வேற என்கிட்ட செய்ய போறான். விளங்குதா? இதுதான் இந்த ஆட்சியானது பின்னாடி. அப்போ உள்ள அடே அம்மா கேட்க போயிடா, பக்கத்து வீட்டுக்காரங்க போறாங்க. அதே சொன்னா வீட்டுக்கு எப்படி நமக்கு கழுவி தகுந்த போறாங்க, பக்கத்து வீடு நல்ல பேரை காப்பாற்றணும் இல்லோ, நல்ல பிள்ளைக்கு நடிக்கிறது. விளங்க சொல்ற, ரைட்டோ? அப்ப இதுதான் இந்த ஆட்சியானது வெளியில தெரிகிற இயல்பு, பின்னடைவானது வெளியில தெரியாத இயல்பு. ஓகேயா? சரியா? ரைட். அடுத்த போடுங்க பிள்ளைகள். 9வது தோற்ற அமைப்பு. தோற்ற அமைப்பு. தோற்ற அமைப்பு. தோற்ற அமைப்பு. தோற்ற அமைப்பு. தோற்ற அமைப்பு. சொல்லுங்க. தோற்ற அமைப்பு. அங்கிகளின் அங்கிகளின் தோற்றத்தை அங்கிகளின் தோற்றத்தை அங்கிகளின் தோற்றத்தை குறிப்பது. அங்கிகளின் தோற்றத்தை குறிப்பது. தோற்ற அமைப்பு பிள்ளைகள். தோற்ற அமைப்பு என்ன? அங்கிகளின் தோற்றத்தை குறிப்பது. பாக்க உயரமா தெரியுதா? உயரம். கட்டையா தெரியுதுல? கட்டை. வாங்குதா? கருப்பா தெரியுதா? கருப்பு. வெள்ளையா தெரியுதா? வெள்ளை. சிவப்புனா சிவப்பு, மஞ்சள் மஞ்சள். வெளியில வெளியில எப்படி தெரியுதோ அது சொல்றது. விளங்குதா? இப்ப நீங்க ஒரு ஆள்ல நல்ல விஷயங்களை பாத்தீங்கன்னா அவர் நல்லவர், ஒரு ஆள்ல கெட்ட விஷயத்தை பாத்தீங்கன்னா அவர் கெட்டவர், அவ்வளவுதான். ஆனா ஒரு கெட்டவனுக்குள்ளேயும் நல்லவன் இருக்கான் பிள்ளை, ஒரு நல்லவனுக்குள்ளேயும் கெட்டவன் இருக்கிறான், எல்லாத்துலயும் இருக்காங்க. இது வளமா அப்படி. சரியா? அப்ப நல்ல விஷயம் வெளியே தெரிஞ்சா அது நல்லது, கெட்ட விஷயங்கள் அதிகம் தெரிஞ்சா கெட்டது, அவ்வளவுதான் இங்க இருக்க விஷயம். சரிதானே? அப்ப எல்லாருக்குள்ளேயும் ஆட்சியானவன் இருக்கு, பின்னடைவானவன் இருக்கு பிள்ளை. சரிதானே? ரைட். தூய நல்லவனும் இல்லை, தூய கெட்டவனும் இல்லை. சரியோ? ரைட்டோ? அப்படி யாரும் சொன்னாங்கடா தூய நல்லவன் நம்பிடாங்க கடைசி வரைக்கும். சரியோ? ரைட். அதுக்கு உதாரணம் பண்ணுங்க. நீண்ட தாவரம் குறுகிய தாவரம். நீண்ட தாவரம் குறுகிய தாவரம். நீண்ட தாவரம் குறுகிய தாவரம். அடுத்த 10 பிறப்புரிமை அமைப்பு. பிறப்புரிமை அமைப்பு. பிறப்புரிமை அமைப்பு. தோற்றம் சரிதான் பிள்ளைகள். அது வழியில தெரிகிற என்ன தோட்டத்துல தெரியுதோ அதான் பிள்ளைகள். சரியா? இப்ப குண்டா இருக்கானா? ஓ குண்டா இருக்கிறார். ஒல்லியா இருக்காரா? ஒல்லியா இருக்காரு. வெளியில என்ன தெரியுதோ அதான் தோற்றம் அமைப்பு. தோற்றம், வழி தோற்றம். சொல்றவங்க வழி தோற்றம். ஓகே தானே? ரைட். அடுத்த பாருங்க பிறப்புரிமை அமைப்பு. அதுக்கு எழுதுங்க. பரம்பரை அலகுகளின் தன்மையை குறிப்பது. பரம்பரை அலகுகளின் பரம்பரை அலகுகளின் தன்மையை குறிப்பது. பரம்பரை அலகுகளின் தன்மையை தன்மையை குறிப்பது. பரம்பரை அலகுகளின் தன்மையை குறிப்பது. சரியா? அது உதாரணம் எழுதுங்கோ. நீண்ட தாவரத்தின் நீண்ட தாவரம் நீண்ட தாவரம் நீண்ட தாவரம்
கேபிட்டல் டி அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது ரெண்டுமே நீண்டதாக வரும் தமிழில். அது இது தூய நீண்டதாக வரும், இது நீண்டதாக வரும். இது தூயது நீண்டதாக வரும், அப்புறம் இது கலப்பட நீண்டதாக வரும். கலப்படம் சொல்றது சரியா? இது சும்மா பொதுவாகவே நீண்டதாக வரும்னு சொல்றது சரிதானே? அப்போ எல்லாமே நீண்டதாக வரும் தான் இதில் ரைட். அடுத்த ரெண்டாவது உதாரணம் குறுகியதாக வரும். குறுகியதாக வரத்துக்கு இதான் தூயதாக தான் வரும், குறுகியதாக வரும் அதான் ஸ்மால் டி. ஓகேயா? ஓகேயா? நீண்டதாக வரும் கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி ரைட். அடுத்தது குறுகியதாக வரும் ஸ்மால் டி. இது இந்த இப்படி இருந்தால் இது குறுகியதாக தான் வரும். இப்போ கேபிட்டல் டி தான் என்னடா அது ஆட்சியான இயல்புல உயரம் தான் வெளியில தெரியும் சரியா? அப்போ ரெண்டு பிறப்புரிமையும் பெற முடியாது. சில தாவரங்களில் தூய நீண்ட தாவரம் பெறலாம், இப்படி நீண்ட தாவரம் பெறலாம். அது தூய இல்லாமல் பின்னடைவான இயல்போடு இருக்கிற ஒரு நீண்ட தாவரம் பெறலாம். அப்போ இதில் கேள்வியில் வந்து இப்படி தான் கேட்பாங்க. விளங்குதா? சொல்கிறேன். அப்போ இது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு ஆட்சியான இயல்பு, பின்னடைவான இயல்பு, தூய நீண்ட தாவரம் சரியோ, நீண்ட தாவரம், குறுகிய தாவரம், உரல் பொருள் இயல்பு, பிறப்புரிமை அமைப்பு, தோற்றமைப்புனா வழியில் என்ன தெரியுதோ உயரம் உயரம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 10 டீனுடைய அது தெரியும் வழியாக உயரம். இது கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கு தானே? அப்போ என்ன வழியில் இதில் உயரம் தான் வழியே தெரிய போகுது. அப்போ பிள்ளை தெரியணும் இதில் ஆட்சியான இயல்பு கேபிட்டல் டி. அப்போ ஆட்சியான இயல்புனா அதான் வழியில தெரியும், வழி தெரியும். அப்போ என்னது உயரமாக தான் இருக்கும் என்றதை தெரிஞ்சிருக்கும் சரியா அப்படியே? ஓகேயா? 10 டாபிக் வந்திருக்காகும். ஓகேயா? சரி அப்படியே கவனம் படிச்சிருக்க இவ்வளோ நித்திரை வரும் சரியோ? நீங்கள் என்ன செய்வீங்களா? பார்த்து கொண்டு இருப்பீங்க இப்படி. நான் தூங்கலை இப்படி இப்படி ஆடிக்கொண்டே இருக்கும். பெண்ணுக்கு அவங்க அம்மா பார்த்தா உள்ள ஆடி படிக்கிறான். கண் உனக்கு தெரியாதானே? உள்ள ஆடிலாம் படிக்கிறான் ரைட். சேரது ஆட சொல்லி அப்போ ஓகே ஆடியா செய்கிறான். அது அங்கே இல்லை நித்திரையில் பார்த்து முன்னுக்கு போய் அடிபட்டு போனோடையோ அல்லது லெப்போ அடிபட்ட மண்டோடையோ கவனம். நித்திரை வந்தால் எழும்பி சுடுதண்ணி கூடிய டீயை கூடி நடந்து ஓட்டு இருந்து படி. இன்னும் எக்ஸாமுக்கு 15 நாளும் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு சரியா அப்படியே? ரைட். அப்போ அடுத்தது ஓகே அப்படியே 10 தலைப்பு தந்துருக்கேன். விளங்க கவனிங்க. நம்பர் 1 விளங்குதா? இந்த 10 தலைப்பு உனக்கு தெளிவாக விளங்கி இருக்கணும். ஏன்னா இந்த 10 தலைப்பு எல்லாம் கேள்விகளை ஓடுருவோம். விளங்குதா? முதலாவது பாரம்பரியம்னா என்னென்னு பார்த்தாங்க சரியா? அடுத்தது மாறல்னா என்ன பார்த்தோம் சரியா? பாரம்பரியம்னா என்ன? பரம்பரை இயல்பு சந்ததி தந்தை கடத்தப்படுறது. மாறல்ன்றது என்ன படியல்? அந்த இயல்புகள் ஏற்படுற மாறல், அது சூழலாக ஏற்படலாம் சரி. இப்போ என்ன அப்படி நாங்களும் போய் அமெரிக்காவில் நானும் போய் இருந்தேன்னா நான் இப்பயே வெள்ளையா இருக்கேன், இன்னும் நல்ல வெள்ளையா வந்துடும் படி ரைட் ரைட். அதே ஆப்பிரிக்காவில் போய் இருந்தாண்டா இப்போ நல்லா வெள்ளையா இருக்கேன், அங்கே இன்னும் நல்ல கருப்பாக வந்துடும். விளங்க சொல்ற சூழல் தட்ப வெப்பநிலையில் இருக்கு தான் அப்படி இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுற முடியாது அந்த மாறல். அடுத்த விகாரத்தால் ஏற்படுற மாறல் சரியா? அது இன்னமொத்தத்தில் ஏற்படுற அந்த அதிர்வுகளால் ஏற்படுற மாறல் சரியா? அது சூழல் தாக்கங்கள், இந்த ரசாயனங்கள் இதனால ஏற்படுற மாறல் சரியா? ரைட். அடுத்து என்ன பார்த்து பரம்பரை அழகு. பரம்பரை என்ன படியல்? ஒரு அங்கே இன்னொரு இயல்பு காரணமாக இருக்க நிலமொத்தத்தில் இருக்க டிஎன்ஏ ஒரு பகுதி. அப்போ இந்த பாருங்க இந்த ஒரு இதுல இருக்க வந்து படியல் இந்த பாருங்க இதுல இருக்க இந்த ஒரு டி இருக்குதானே, இது ஒரு பரம்பரை அழகு. ஸ்மால் டி ஒரு பரம்பரை அழகு சரியோ? இது ரெண்டும் சேர்ந்ததான் படியல் என்னது ஒரு தாவரமாவோ இல்லை ஒரு அமைப்பாவோ இருக்கும் சரிதானே? இது ரெண்டையும் சேர்த்து சொல்றதா என்னது எதிரொரு. ஒன்று கொண்டு எதிரான இயல்பு இருக்கும். அதான் சொல்றது என்னது உரல் பொருள் இயல்பு. வேறங்கோ உயரம் இருக்குது, கட்டை இருக்கு. இதான் என்ன முடியல்? உரல் பொருள் இயல்பு. என்ன உரல் பொருள் இயல்புண்டா ஒன்று கொண்டு உருண்டு மாறி கிடக்குது சரியா? ரைட். அப்போ ஒன்று கொண்டு எதிரான இயல்புகள் சரியோ? எதிர்கொண்டா என்ன? உரல் பொருள் இயல்புக்கு காரணமாக இருக்கிற பரம்பரை அலகுகள். உரல் பொருள் இயல்புக்கு காரணமாக பரம்பரை அலகு யாரு? இந்த உயரமான டீயும் கட்டையான டீயும் தானடா சரியா? இதான் என்னது எதிரொரு. அடுத்த என்ன ஆட்சியான இயல்பு. ஆட்சியான இயல்பு இதில் வெளியில தெரிகிறது கேபிட்டல் டி தான் வெளியே தெரியும் சரியா? அதான் ஆட்சியான இயல்பு, வழி தெரியும் இயல்பு. ஸ்மால் டி என்னது பின்னடைவான இயல்பு, அது வழி தெரியாம பின்னுக்கு அப்படியே மறைஞ்சொன்று இருக்கும். அடுத்த தோற்றம் வெளியில பார்க்க எப்படி தெரியுது? எங்களுக்கு வெளியில பார்த்தா எப்படி தெரியுது சரியோ? உயரமா தெரியுதா, கட்டையா தெரியுதா, குண்டா தெரியுதா, ஒல்லியா தெரியுதா, சோபா தெரியுதா, கருப்பா தெரியுதா? அதான் தோற்றம் வெளியில இருக்க தோட்டம். பிறப்புரிமை பண்றது அது உள்ளுக்குள்ள எங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? ஒன்று பேர்ல கேபிட்டல் டி கேபிட்டல் டீம் வரலாம், அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டீம் வரலாம். ரெண்டே உயரமா தான் இருக்கும் சரி? ஒன்று தூயதா இருக்கும், மற்றது தூயதில்லாதான் இருக்கும். அதாவது பின்னடைவான இயல்பு சேர்ந்திருக்கும். அடுத்த கட்டையில் என்ன குறுகியதாவதுல கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கும். விளங்க இது பிறப்புரிமை அமைப்பு. விளங்க பிள்ளைகள் எவ்வளவு உங்களுக்கு கிளியராக இருக்க வேணும். இதை வச்சு தான் பிள்ளைகள் எப்படி அந்த இதில் இனங்கலக்கிறது, இனங்கலப்பு செய்யணும் பிள்ளைகள் சரியோ? அது ரெண்டு டிஎன்ஏ அந்த பிறப்புரிமை அமைப்புகளை எடுத்து என்ன செய்யணும்? சேர்த்து கலந்து போட்டு சாட் அதுக்கு எல்லாம் விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கொண்டு போகணும். அதுதான் இந்த படத்துக்கு அடுத்த விஷயம். அது விளங்கணும்டா உங்களுக்கு இன்றைக்கு படிச்ச இவ்வளவு விஷயங்கள் கிளியரா இருக்கணும். இந்த 10 தலைப்பையும் சொன்னா தோற்றம் பண்ணா என்ன, பிறப்புரிமை பண்ணா என்ன, மாறலண்டா என்ன, எதிர்வுண்டா என்ன, விளங்குத உரல் பொருள் என்ன, ஆட்சி அணைகளா என்ன, பின்னடைவான என்ன
கிளியராக இருக்க வேணும். இருந்துட்டா இந்த படங்கள் எல்லா விஷயங்களும் ஈஸியாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்ததில் எங்க போடுங்க. மற்றபடி இதெல்லாம் தெரியல. இந்த அங்கியில் காணப்படுற இந்த பல்லுவமை இப்போ காட்டின நான் ஆரம்பத்தில் கதைச்சேன்ல, எல்லாத்தையும் எழுதி கொண்டு இல்லை, முக்கியமான விஷயத்தை தான் தரேன். அது இப்போ கையை ஒன்றோட சேர்க்கிறது, நீட்டு என்ன சுருள் முடி, சரியா, நீட்டு முடி, சுருள் முடி, விளங்குதா? சரியா அப்படியே சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டு முடியா இருக்கும். அந்த வீடு கூட தும்புத்தடி தேவையில்லை, விடுங்க அப்படி இருக்கும். சிலருக்கு இங்கே கொஞ்சம் குதிரை வாழ் மாதிரி கொஞ்சம் தங்களுக்கு விளங்க சொல்கிறேன். அது ஒரு பரம்பரை இருக்கும். சிலர் வேற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அது ஒரு டைல். சரியோ? அடுத்து வந்து இந்த கோழியல் பார்த்துருக்கீங்களா? கோழியல் சிவப்பு எல்லாம் ஒரே கலர்லையா இருக்கு. வெள்ளை கலர் இருக்கும், பச்சை கலர், பச்சை கலர்லாம் இருக்காது, என்னது கலந்து இருக்கும். கலர் எல்லாம் பல கலர்லாம் சேர்ந்து இருக்கும். கருப்பு கோழி இருக்குது, சிவப்பு கோழி இருக்கு, இப்படி இருக்குல்ல அப்படியே. அதெல்லாம் ஒரு கோழி தான், ஆனால் அதுக்குள்ளேயே வரிய வரிய வகைகள் இருக்கு தான் அப்படியே. பூக்கள் எடுத்து பாருங்க, பூக்கள் எல்லா பூவும் என்ன வெள்ளையாவா இருக்கு, எல்லா பூவும் சிவப்பா இருக்கா, எல்லா கலரும் சேர்ந்தது இருக்குது, அப்படி ஒன்றா இருக்கு. சரி விளங்குது? அப்படி ஒன்றுக்கு ஒரே இனத்துக்குள்ளே வேறுபட்ட வகைகள் இருக்கு. அதான் சொல்றேன், என்னது பல்வகைமை என்று சொல்றேன். என்னது பல்வகைமை? பல்வகை பல பல வகைகள்ல இருக்கும். ஓகே தானே? இப்போ நாயம் எடுத்தீங்கன்னா நான் எல்லா நாயும் ஒரே மாதிரியா இருக்கு. சரியா? நாயிலே பல விதம் இருக்கு போல. எல்லா நாயும் குலைக்காது, எல்லா நாயும் கடிக்காது. சரியோ? சில நாய் வாலாட்டு, சில வாலாட்டாது, ஒவ்வொரு டைப் போல இருக்கு. ஓகேயா? ரைட். அடுத்த போடுங்க பிள்ளைகள். அடுத்த மெயின் விஷயம் மெண்டல். அடே, உங்களை பேசல. மெண்டலின் பரிசோதனை போடு. மெண்டலின் பரிசோதனை. மெண்டலின் பரிசோதனை. ஓகேயா? மெண்டலின். அப்படி நீங்க கவனிங்க பிள்ளைகள், நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், மெண்டல் லீவ் அண்டு மெண்டல் லீவ். இது மெண்டல் தான். ரைட். கவனம். மெண்டல் லீவ்ன்றது என்ன பிள்ளைகள்? அது 19 கண்டுபிடிச்சவர். இது மெண்டல். இது கிரகர் மெண்டல் பிள்ளைகள். கிரகர் மெண்டல். இது இது திமித்ரி மெண்டல். திமித்ரி. இது திமிர் பிடிச்ச மெண்டல் லீவ். இது கிரகர் மெண்டல். இது ஒரு கிரகம். சரிதானே? இது கிரகம் மெண்டல். கவனம். இது என்ன இப்படி சொல்றேன்டா, எம்சில இருந்து கேள்வியில் வார இந்த ரெண்டு பேரையும் போட்டு குழப்பி விடுறது. நீங்க குழப்பி விடுவீங்க. சரியோ? 19 கண்டுபிடிச்சது யாரு? மெண்டல். நீங்க மெண்டல் வாங்கி தான் கேள்வி இருக்கும், நீங்களும் மெண்டல் வாங்கி போட்டு வருவீங்க. மெண்டல் லீவ் 19 முன்னுக்கு இந்த வராது அப்படி. சரியா? பாரம்பரியத்தின் தந்தை, தலைமுறை உரிமையின் தந்தை யாரு? கிரகர் மெண்டல். சரியா? கிரகர் மெண்டல். அவர் படமெல்லாம் புத்தகத்தில் போட்டிருக்கும். சரிதானே? ஓகே அப்படி கிரகர் மெண்டல். ரைட். கவனமா இருக்கும். போட்டிங்களோ மெண்டலின் பரிசோதனை? சரியோ? மெண்டலின் பரிசோதனை போட்டிங்களா? மெண்டலின் பரிசோதனை அதில் பிரேக்கெட்டுக்குள்ளே வேற பேரை போட்டுருங்க அப்படியே. கிரகர் மெண்டல். பிரேக்கெட்டில் பேரை போட்டுடுங்க, கிரகர் மெண்டலா. கவனம். திமித்ரி மெண்டலி 19 குழப்பிக்கொள்ளாதீங்க. ஓகே. சரியா? இவரைத்தான் முடியும். கிரகமண்டலத்தான் பிறப்புரிமை அமைப்பின் தந்தை, பாரம்பரியத்தின் தந்தை என்று சொல்றதெல்லாம் இவரைத்தான். சரியா? அதெல்லாம் எழுத்துல தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, கிரகிச்சு வச்சுக்கொள்ளணும். ரைட். வெளிக்கொள்ள முடியும். முதலா பாயிண்ட். இவர் 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 என்றார் கிரகமண்டலம். இவர் பைசம் சற்றைவம். பைசம் சற்றைவம். பைசம் சற்றைவம். சரியோ? அப்படின்னா இன்னும் எக்ஸாமுக்கு வந்து 20 நாள் தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சும்மா நம்மள பைசம் சற்றைவம். சரியா? பயற்றம் தாவரத்துக்கான விஞ்ஞான பேர் விட பயற்றம் தாவரம். பயற்றம் தாவரம். சரியோ? பைசம் சற்றைவம் எனும் பயற்றம் தாவரம். பயற்றம் தாவரத்துக்கு விஞ்ஞான பேர்கள்டா. விஞ்ஞானம் விஞ்ஞான பேர்கள் வேற பிள்ளைகள். ரைட். சரியோ? எனும் எனும் பட்டாணி கடலை தாவரத்தை பட்டாணி கடலை தாவரத்தை பட்டாணி கடலை தாவரத்தை பட்டாணி கடலை தாவரத்தை
தனது பரிசோதனைக்காக தெரிவு செய்தார் எனும் பட்டாணிக்காளை தாவரத்தை தனது பரிசோதனைக்காக தெரிவு செய்தார். ஓகேயா? அடுத்த பாயிண்ட் எழுதுங்கோ. அடுத்த பாயிண்டா போடுங்க. அப்படி தலையங்கமா போடுங்க. அப்படியே பட்டாணிக்காளை தாவரத்தை தெரிவு செய்தமைக்கான காரணங்கள். அப்படி இப்படி போடுங்க. இத்தாவரத்தை இப்படி இல்லைங்க. இத்தாவரத்தை நம்ம எழுதிக்கீங்கண்ணே. திருப்பி எழுதுவான். இத்தாவரத்தை தெரிவு செய்தமைக்கான காரணங்கள். இதான கேள்வி. மெண்டல் நடத்தினது பரிசோதனை யார் நடத்தினது? கிரேர் மெண்டல். அதுக்கு எந்த தாவரத்தை எடுத்தார்? பைசம் சட்டைவம் அல்லது பயிட்டன் தாவரம் அல்லது பட்டாணிக்காளை தாவரம். அது அந்த தாவரத்தை ஏன் வேறு தாவரங்கள் எடுத்துக்கலாம் தானே? ஏன் அதை எடுத்த காரணம்? சரியா? ரைட். ஓகேயா? காரணங்கள். ஓகே. ரைட். எழுதுங்க பிள்ளைகள். முதலாவது காரணம் நம்பர் ஒன் பிள்ளை. இதெல்லாம் கேள்வி எழுதான் கேட்டால் இதான் கேட்பாங்க. சரியா? எழுதுங்கோ. முதலாவது இலகுவில் பயிரிடலாம். பரிசோதனை இருக்கும். இலவா பயிரிடணும். இப்போ தென்னை மரத்தை எடுக்கலமாடா. தென்னை மரத்தை எடுத்து ஒரு பரிசோதனைக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்கும். தென்னை மரம் ஒரு 10 தென்னை மரத்தை கொஞ்சம் நடு வீட்டுக்கு நடலாம் இல்லை தானே? இது சின்ன இருக்கும் பிள்ளை. சின்ன கண்டுகளா? ரைட். இலகுவில் பயிரிடலாம். ஓகே. அடுத்த ரெண்டாவது பூத்து கனி உண்டாகி. சரியா? பூத்தன்றது பூ. பூத்து கனி உண்டாகி. பூ பூத்தது. பூத்து கனி உண்டாகி அடுத்த சந்ததியை தோற்றுவிக்கும் காலம் குறுகியது. பூத்து கனி உண்டாகி அடுத்த சந்ததியை தோற்றுவிக்கும் காலம் குறுகியது. சரியோ? கனி உண்டாகி அடுத்த சந்ததியை தோற்றுவிக்கும் காலம் குறுகியது. கொஞ்ச காலம். திலட கண்டு விளைச்சல் வரும் பிள்ளைகள். பூத்து காய் உண்டாகி கனியாகி அதுல இருந்து அடுத்த விதம் வரும். சரியோ? தென்னை மரத்தை நட்டு போட்டு ஒரு தென்னை மரம் நடக்கின்ற எவ்வளோ விளைச்சல் வர? 5 வருஷம் போகணும் பிள்ளைகள். அப்போ அவர் 5 வருஷம் பார்த்துட்டு இருக்குது. இப்போ அவருடைய பெயர் கேட்டவனே அவர் மெண்டலா தான் போகணும். சொல்றது. சரியா? அவர் பேர் அப்படி இருக்கக்கூடிய அவர் மெண்டல் எல்லாம் இல்லை. விளங்குதா? மெண்டல் என்ற பாடத்தை புத்தகத்தை வந்திருப்பார். அவர் பேர் கிரகர் மெண்டல். அது இங்கிலீஷ்ல மெண்டல் ரெண்டு பேரும் தமிழ் அப்படியே இருக்கான். ரைட். ஓகே. சரி. அப்ப இனி உங்களை யாரும் மெண்டல் என்று பேசினா பிள்ளைகள் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பைத்தியங்கள் இல்லை. மெண்டல் யாரும் பேசினா நான் மெண்டல். ஆனா கிரகர் மெண்டலா திமித்திரி மெண்டல் லீவா? ரைட். இப்படி காய்ச்சிங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. ஓகே தானே? ரைட். அடுத்தது மூன்றாவது பாருங்க. 10 படிச்சதுக்கு வரும். மூன்றாவது தூய வழி தாவரங்களை பெறக்கூடியதாக இருத்தல். இப்ப விளங்குதா? தூய வழி இப்ப விளங்கணும். ஒழுங்கா கவனிச்சிருந்தா நித்திரம் தான் தெரியாது. தூய வழி தாவரங்களை பெறக்கூடியதா இருத்தல். என்ன அர்த்தம்? எல்லாம் கேபிலிட்டி என்ன? தூய வழின்றதானடா என்ன? அதுல பரம்பரையில மாற்றம் இருக்காது. ஆட்சியான இயல்பும் இல்லை, பின்னடை வன இயல்பும் இல்லை. எல்லாமே ஒரே தான். எல்லாமே ஆட்சி தான். ஆட்சி பின்னாடி கதையே இல்லை. தூய வழியில ஆட்சி பின்னாடி கதையே இல்லை. ஆட்சி பின்னாடி எப்போ வரும்? ஒன்று கொண்டு எதிரான இயல்பு வந்தா தான். உயரம் கட்ட அப்படி வந்தா தான் என்ன செய்ய முடியும்? ஆட்சியான இயல்பு பின்னாடி கதைப்போம். ஓகேயா? அப்ப தூய வழி தாவரங்களை பெறக்கூடியதா இருத்தல். மூன்றாவது என்னது?
தூய வழி. கதைச்சில நான் தூய வழி என்னண்டு இப்போ நீ அந்த கதைச்ச விஷயம் டாப்பிக்கில் நீ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி கொண்டு வரும் பிள்ளை. ஓகே தானே? ரைட். அடுத்தது 4வது. அடுத்தது கலப்பு பிறப்பாக்கத்தின் மூலம். கலப்பு பிறப்பாக்கத்தின் மூலம் இதான் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கேள்வி இதைத்தான் கேட்பாங்க. கலப்பு பிறப்பாக்கத்தின் மூலம் கலப்பு பிறப்பாக்கத்தின் மூலம் பரம்பரையை தொடரக்கூடிய பரம்பரையை தொடரக்கூடிய பரம்பரையை தொடரக்கூடிய கலப்பு பிறப்பாக்கத்தின் மூலம் பரம்பரையை தொடரக்கூடிய எச்சங்களை தோற்றுவித்தல். எச்சங்களை தோற்றுவித்தல். சரியோ? எச்சங்களை தோற்றுவித்தல். எச்சங்களை தோற்றுவித்தல். சரியோ? அதனுடைய கலப்பு பிறப்பாக்கம். கலப்பு பிறகுடைய தூய வழி உயரத்தையும் அடுத்தது என்னது உயரம் கிடையாது பின்னாடி தானே அதை ஒன்னொன்று எடுத்து செய்யறது மாறி மாறி இனங்களை கலத்து விடுற கலக்கிற பிள்ளைகள் ரெண்டு வேற வேற இயல்பு இருக்கிறது செய்யறது ஒன்று கொண்டு சேர்த்து இனங்கலந்து புதிய புதிய இயல்புள்ள புதிய புதிய அடுத்த சந்தையில எடுத்து பார்க்கக்கூடிய இருக்கும். அதாவது கலப்பு பிறப்பாக்க கலந்து புதிய தாவரங்களை உருவாக்குறது. அப்படி வச்சுக்கோங்க. வேற வேற இயல்பு கலந்து புதிய தாவர இனங்களை உருவாக்கி கொள்ற அதான் கலப்பு பிறப்பாக்கும். சரியா? அதன் அந்த பரம்பரையில் உள்ள தொடரக்கூடிய எச்சங்கள். எச்சம் என்ன பிள்ளைகள்? நீங்க நினைக்கிற எச்சம் இல்லை பிள்ளைகள். சரி, அந்த காக்கா போடுற எச்சம் அந்த எச்சம் இல்லையா? அந்த எச்சம் இல்லை, அதுவும் எச்சம் தானே, அது இல்லை. இது எச்சங்கள்ன்றபடியே அடுத்த சந்ததியில் தான். சரியா? உங்களோட அப்பா அம்மா எச்சங்களா நீங்கள் விளங்க சொல்ற எங்களோட முதல் எச்சங்களாம் நாங்கள் இப்படி வருது பரம்பரையா எச்சங்கள்ன்ற அடுத்த சந்ததியில் தான் அப்படியே குறிக்கும். கவனமா? ரைட். ஓகேயா? அடுத்த எழுதுங்க. 5வது. 5வது எழுதுங்க. இயற்கையாகவே 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 தன்மகரந்த சேர்க்கை ஏற்பட்டாலும் இயற்கையாகவே தன்மகரந்த சேர்க்கை ஏற்பட்டாலும் இயற்கையாகவே தன்மகரந்த சேர்க்கை ஏற்பட்டாலும் இயற்கையாகவே தன்மகரந்த சேர்க்கை ஏற்பட்டாலும் தேவை ஏற்படின் அயன் மருந்த சேர்க்கை செய்யக்கூடியதாக இருத்தல். இயற்கையாகவே தன்மருந்த சேர்க்கை ஏற்பட்டாலும் நடைபெற்றாலும் தேவை ஏற்படின் அயன் மருந்த சேர்க்கை செய்யக்கூடியதாக இருத்தல். பிள்ளைக்கு தன்மருந்த சேர்க்கை என்ன தெரியணும், அயன் மருந்த சேர்க்கை என்ன தெரியணும், ஆக மொத்தத்தில் மகரந்த சேர்க்கை என்ன தெரியணும். அதுக்கு எங்க 10ஆம் ஆண்டு 13வது பாடம் தாவர இனப்பெருக்கம் பூ 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 வெட்டி படிச்சிருக்கோம். பூ தெரியும் பூ பூ புஷ்பம் புய்பம் பூ பூ. ரைட். பூல பார்த்தீங்கன்னாலே மகரந்த கூடு இருக்கும், மகரந்த மணிகள் இருக்கும். சரியா? பூவுல குறியன் இருக்கும். அப்ப பூவுண்ட குறிய வந்து மகரந்த மணிகள் சேரணும் பிள்ளைகள். சரியா? பூவினுடைய குறிய வந்து மகரந்த மணியில் அடையிற செயற்பாடுக்கு பேர் என்னது? மகரந்த சேர்க்கை. அதான் மகரந்தம்ன்றது மகரந்த மணிகள். சேர்க்கைன்றது மகரந்த மணிகள் என்ன செய்யுது? பூவுண்ட குறிய போய் அடையுது. அதான் மகரந்த சேர்க்கை. அதுல 2 இருக்குடா. தன்மகரந்த சேர்க்கை, அயன் மகரந்த சேர்க்கை. அயன் மகரந்த சேர்க்கை நீ அயல் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரியா? பார், அயன் மகரந்த சேர்க்கை பிள்ளைகள் அதை நீங்கள் அயல் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அயலண்டா என்ன? பக்கத்து வீடு பக்கத்துலானே அயல் வீடு. அயல்ண்டா பக்கத்துல இருக்குது அயல். ரைட். அயன் மகரந்த சேர்க்கை. அயன் அடைக்கல கெமிஸ்ட்ரிக்கு போறீங்க. அயன் ஏற்றம் கொண்ட அணுக்கள் அயன்கள் Na+Cl-Mg2+ அங்க கெமிஸ்ட்ரிக்கு போறீங்க. சரியா? இது அயன் மகரந்த சேர்க்கை, அயல் என்று ஞாபகம் வச்சுக்கணும். தன்மந்த சேர்க்கை அப்படி ஒரு பூ இருக்குதானே, ஒரு பூவுல குறி இருக்கும், அந்த பூண்ட மறந்த மணி இருக்குதானே, அந்த பூண்ட மறந்த மணி அந்த பூண்ட குறிக்கே போச்சுதண்டா அது என்ன சொல்றது? தன்மகரந்த சேர்க்கை. விளங்க சொல்றது? நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டீண்டா அதுதான் தன்மகரந்த சேர்க்கை. நீ சமைச்சு பக்கத்து வீட்டை கொண்டு கொடுத்தீண்டா அதுதான் அயன் வந்த சேர்க்கை. சொல்ல விளங்குதா? அப்ப அயன் வந்த சேர்க்கை அப்படியே ஒரு பூவிண்ட மறந்த மணி இன்னொரு வேற வேற மரம் இருக்குதானே, அடி இன்னொரு பூ இருக்குதானே, இன்னொரு பூவுண்ட குறிய அடைகிற செயற்பாடு என்னது? அயன் மகரந்த சேர்க்கை. அப்ப இதை விளங்குதா? அப்ப இந்த பட்டாணி கடத்தாவரத்தில் அப்படியே தன்மந்த சேர்க்கை இயற்கையா நடக்கும். தேவை ஏற்பட என்ன செய்யலாம்டா, இப்ப நாங்கள் பூல நாங்களும் செய்யலாம் முடியாது. இந்த பிரஷ் இருக்குதானே, தூரிகை,
இந்த பெயிண்ட் அடிப்போம் பிரஷ் இருக்கு, நீங்க பல்லு திட்டுற பிரஷ் அது இல்லை, சின்ன பென்லிய பிரஷ் இருக்கு பெயிண்ட் அடிப்போம். அந்த பிரஷ் எடுத்து என்ன பிள்ளைகள் பூவில் இருக்க மருந்தவனி அந்த பிரஷால் தொட்டிங்கன்னா அந்த மருந்தவனி ஒட்டி கொள்ளும் அதில். சரியா? இதைத்தான் அப்படி பூச்சியல் செய்யுது. இப்போ பூச்சியல் வந்து தேன் குடிக்க பூக்கு வருதுதான்டா, பூச்சி வந்து தேன் குடிக்க பூக்கு வருது, ஓமா இல்லையா? அது தன் புள்ளியில இந்த பூ அந்த பூக்கள் வந்து கலர் கலரா இருக்குது. இப்போ நீங்க பூ ஒரு பூக்கடைக்கு போனீங்கண்டா எல்லாத்தையும் என்னென்னு வெளியில வந்து பூக்கள் என்னென்னு போறீங்க, பூ நல்ல வடிவா கலரா இருக்கீங்களே, வாவ் வாட் அ பியூட்டிஃபுல், ரைட் போறீங்கானே என்ன போறீங்கானே பார்த்துட்டு போயிட்டு பிடிச்ச எடுத்துறீங்க. அதே மாதிரி தான் பூச்சியெல்லாம் தூரத்திலிருந்து பார்க்கும், ஆ நித்திய பூ வெள்ள வெள்ளையா இருக்கு, நல்லா இருக்கு, ரோசா பூ நல்லா இருக்கு, அதுல கிட்ட போய் என்ன தேன் குடிக்க பூ என்ன போகும், அதில் குடிச்சிட்டு கேட்கல, அதுல போய் இருந்தா அவளை குடிக்கும், அப்புறம் யாரில இருந்து குடிக்குமா சட்டை அடிச்சிருந்தாலும் அதுல போய் இருக்கும் இருக்கிற அந்த பூச்சியோட காலில் இந்த மருந்து பண்ணி என்ன செய்ய முடியாது, ஒட்டிக்கொள்ளும். சரியோ? இது பூச்சி ஒரு இடத்துக்கு போக முடியல தானே, அது எல்லா இடத்துக்கும் போகும். அப்போ ஒரு பூல இருக்கிற மருந்து எடுத்துக்கொண்டு அந்த பூச்சி இன்னொரு இடத்துக்கு சொல்ல அதை பூக்கும் போகலாம், அவனடிக்கு இன்னொரு பூக்கு இன்னொரு மரத்துக்கு போய்க்கல, அந்த பூக்கு போய் அங்கே போய் தேன் குடி கேட்கல, என்ன செய்யும், அந்த மருந்தவனி அந்த குறிக்கு போய் அடைஞ்சிடும். குறியில வந்து அதை கவர மருந்தமணியை கவரக்கூடிய சின்ன சின்ன மயிரோண்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது மருந்தமணி ஒற்ற தன்மையா இருக்கும். அப்போ ஒட்டி கொண்டாடா அங்கே ஒன்னால கவரப்பட்டுரும். இப்படித்தான் மொழியில் மருந்த செக்கில் நடக்குது. அப்புறம் என்னது, பிறகு அது பூத்து காயாகி பழமாகி வருது, விளங்குது? அப்போ பூச்சி எழுதெல்லாம் அழிஞ்சிட்டு அப்படியே மருந்த செக்கி நடக்காது, தாவர இனங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளராது. விளங்க சொல்றது இதான் நடக்கும். இதை நாங்களும் செய்யலாம். பூண்டை மருந்த நீர் துரியால் எடுத்து இன்னொரு பூண்டை குறியில அப்படியே தடத்தை விட்டோம்னா சரி, விளங்குதா சொல்றது? இதான் அதான் அயன்மந்த செக்கு. அப்போ இந்த பட்டாணி கடத்தாவரத்தில் அயன்மந்த செக்கையும் செய்யக்கூடியதா அவருக்கு இருந்திருக்கு, அதெல்லாம் இதை எடுத்திருக்கிறார். இது தென்னை மரத்தை வளர்த்துட்டு யோசிச்சு பாருங்க, கிளமண்டல் ஏணி வச்சு மரத்தில் ஏறி போய் பூண்டை உயிருக்கு சாத்தியப்படுமா? சாத்தியப்படுமா தென்னை மரத்தில் ஆடுறது? சரி, மாமரத்துக்கு ஏறி போய் தென்னை மரத்தில் மாமரத்தில் நுனி என்ன எல்லாம் நுனியில தானே இந்த பூக்கள்லாம் இருக்கு, மாவு, அது மரத்துக்கு ஏறி போயிடுமா? அப்புறம் என்ன வெண்டல் என்ன பறந்து போய் போறதே, வெண்டல் ஒரு பூச்சியாக மாறி பறந்து போய் மருந்தவனை எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிறதா இல்லை தானே? விளங்க சொல்ல வீட்டுக்கு வச்சு நம்மளே பெருசான செய்யலாம், மாமரத்தை நட்டு போட்டு பெருசா மாமரத்தை பற்றி கூடாதான் கட்டி போட்டு செய்யலாமா? இல்லை தானே? சின்ன தாவரங்களா சின்னதாக இருக்கும். சரியா? ரைட், ஓகேயா? அடுத்தது ஓகே, அப்படி அடுத்து எழுதுங்க. இது மகரந்த சேர்க்கை அஞ்சாவது. ஆறாவது எழுதுங்க. ஆறாவது எழுதுங்க. இலகுவில் இனம் பிரிக்கக்கூடிய 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 பல உரல் பொருள் இயல்புகளை பல உரல் பொருள் இயல்புகளை பல உரல் பொருள் இயல்புகளை கொண்டு காணப்படல். எழுதுங்க அப்படியே புத்தகத்தில் எங்கிட்ட பார்த்துட்டு இருக்கிறீங்களா, எழுதுங்க, எழுதி கைக்கு படிக்கணும். பல உரல் பொருள் இயல்புகளை கொண்டு காணப்படல். கடைசி ஓகே. இலகுவில் இனம் பிரிக்கக்கூடிய பல உரல் பொருள் இயல்புகளை கொண்டு காணப்படல். அதாவது என்ன உரல் பொருள் இயல்புடா? இப்ப பாத்தீங்கன்னா கதைச்ச முன்ன கதைச்சால தூய வழி வந்துட்டுது, உரல் பொருள் இயல்பு வந்துட்டுது. சொல்ல விளங்குதா? தூய வழி வந்துட்டு உரல் பொருள் இயல்பு வந்துட்டு, இது தமிழில் மொழி. இது விளங்காடி இந்த விஷயங்கள் விளங்காது. உரல் பொருள் இயல்பு பிள்ளை தெரியும், ஒன்று கொண்டு எதிரான இயல்பு. அவ இதை பார்த்துப்பா, இது உயரமா இருக்குது, கட்டையா இருக்கு, இது வெள்ளியா இருக்குது, கருப்பா இருக்குது, சரி இதுல பச்சை கலர் இருக்குது, இதுல மஞ்சள் கலர் இருக்குது, இது இந்த வித்துகள் பச்சையா இருக்கு, இல்லாட்டி இது வித்துகள் கருப்பா இருக்குது. இப்படி வந்து பார்த்து அந்த இயல்புல பிரிக்கக்கூடியதாகவே இருந்திருக்கு. இந்த இயல்பு தமிழில் உழவு தாவரங்கள் கேட்கல, அவர் இந்த பட்டாணி கள தாவரத்தை எடுத்திருக்கிறார். அப்ப இதான் வந்து கேள்விகள் கேட்பாங்க. அப்ப வெண்டல் வந்து இந்த தனது பரிசோதனைக்கு தெரிவிக்கான காரணம் என்ன? பிரதியூர் இல்லை, இது கொஞ்சம் மலிவாக கிடைக்கும், அவர் வீடு சின்ன வீடு, 4x4 அடி வீடு தான், இடவசதி இல்லை, விளங்குதோ? அவருக்கு தான் ஈஸியாக பிடிங்கி கொண்டு போயிடும், தூக்கி கொண்டு போயிடும், அப்படிலாம் இவர் இல்லை. விளங்குதா பிள்ளைகள்? நாங்களே எவ்வளோ யோசிக்க அவர் எவ்வளோ யோசிப்பார். சொல்ல விளங்குதா பிள்ளைகள்? ரைட்டோ? சரியா பிள்ளைகள்? அப்போ இதான் பிள்ளைகள் இந்த விஷயம். ரைட், இப்போ இந்த பாடத்தின் முக்கியமான டாபிக்லாம் சொல்லி தந்துட்டேன் பிள்ளைகள். இந்த இது பார்த்தாச்சு. நாளைக்கு இந்த பரிசோதனை மிச்சம் பார்த்து நாளைக்கு அந்த இந்த கலக்கிற விஷயங்கள் அடுத்த நோய்கள் எல்லாத்துக்கும் போகும். நாளை ரொம்ப முக்கியமாக இருக்கும் பிள்ளைகள். சரியா? ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களோட கருத்துக்களை போட்டு விடுங்க. தலைமுறை உரிமை ஈஸியா கஷ்டமா? சரியா? உங்களோட கருத்துக்களை போட்டு விடுங்க பிள்ளைகள். நன்றி, வணக்கம், சந்திப்போம் பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்.